ஆகணும், பணக்காரர் ஆகணும், சுபிட்சமானவராக, எல்லா வளங்களும் நிறைந்தவராக, அனைத்தும் நிரம்ப பெற்றவராக, மகிழ்ச்சி நிரம்பியவராக, நிம்மதி நிரம்பியவராக, பேரானந்தத்தோடு அமைதியோடு நீங்க சிறப்பா வாழணும். நன்மைகளை தினசரி அனுபவித்து 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 மகிழ்ச்சியா நீங்க நன்மையோட வாழணும். அதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆரோக்கியம் வேணும், நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். முறையான காமம் வேணும், நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். பொருளாதாரம் தேவை, அதுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்குறோம். ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையட்டும். நாம 108 நாட்கள்ல நம்மளோட லைஃப்ல என்னவெல்லாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையில பண அளவிலான எல்லா வகையான நலனையும் அடைந்தே தீருவதுங்கிற ஒற்றை இலக்கத்தை நாம குறிக்கோளா எடுத்து திருக்கார்த்திகை தினத்திலிருந்து முதல் நாளாக கணக்கு வைத்து தொடர்ந்து நாம 108 நாள் பயிற்சிகளை செய்துட்டே வர்றோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவில் 108 நாட்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ தர்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த 108 நாள் நம்ம என்னவெல்லாம் செய்யணும், எப்படி நம்மளோட கமிட்மெண்ட்லேருந்து நம்ம விடுதலை ஆக போறோம்னு தெளிவாக சொல்லித்தரேன். பொறுமையோட கேளுங்க. எவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஆனாலும் பொறுமையோட கேளுங்க. செல்வந்தர் ஆவதா பணக்காரர் ஆவதா அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒன்றை உறக்க சொல்லுகிறேன். நீங்கள் செல்வந்தராக மாறுவதற்கு முயற்சி எடுங்கள். செல்வந்தராக ஆவதற்கு யோசித்துக் கொண்டே இருங்கள். செல்வந்தர் ஆவதற்கு நினைத்து கொண்டே இருங்கள். செல்வந்தர் ஆவதற்கு என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. செல்வந்தர் ஆகுங்க. அது என்ன பணம் செல்வம் அப்படின்னா, செல்வத்துல நிறைய இருக்கு. செல்வத்துல ஒரு பணம் ஒரு வகை, அவ்வளவுதான். செல்வத்துல பணங்கிறது ஒண்ணு. செல்வம்னா தங்கமும் செல்வம் தான். நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் செல்வம் தான். வீடுங்கிறது செல்வம். அதே மாதிரி பணம் என்பது ஒரு செல்வம். உறவினர்கள் என்பது ஒரு செல்வம். பிள்ளைகள் என்பது ஒரு செல்வம். வீட்டுல மரம் வளர்க்குறீங்களா, அது ஒரு செல்வம். உங்க நிலம் இருக்கா, அது ஒரு செல்வம். அப்போ செல்வந்தர் ஆவதற்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தினீங்கன்னா உங்களுடைய பணம் எல்லாம் செல்வமா மாறும். பணம் இடமா மாறும், பணம் தங்கமா மாறும், பணம் தான் ஒரு பெரிய தென்னந்தோப்பா மாறும். பணக்காரர் ஆகணுமா செல்வந்தர் ஆகணுமானா செல்வந்தர் ஆகணும். செல்வந்தர் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணினீங்கன்னா பணம் நிறைய வரும். பணத்தை வச்சுதான் செல்வந்தர் ஆக முடியும். பணக்காரர் ஆக முடியும்னா நீங்க பணக்காரரா மட்டும்தான் இருக்க முடியும். பணம் மட்டும்தான் இருக்கும், செல்வம் இருக்காது. பணம் இருக்கும், தங்கம் இருக்காது. பணம் இருக்கும், இடம் இருக்காது. பணம் இருக்கும், பாசம் இல்லாம போயிடும். பணக்காரர் ஆகுவதையும் தாண்டி நீங்க யோசிக்க வேண்டியது என்னன்னா, செல்வந்தர் ஆகணும். பாசம் பணம் இது ரெண்டும் முக்கியம். முதல்ல பாசம், ரெண்டாவது பணம். இது ரெண்டு முக்கியம்னு முடிவு பண்ணுங்க. ஒண்ணு பிளட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உறவினர்கள் முக்கியம், அல்லது தாட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உறவினர்கள் முக்கியம். ரெண்டுல ஏதாவது ஒரு உறவினர்களை நீங்க பாசமா அணுக ஆரம்பிங்க. பணம் ஆட்டோமேட்டிக்கா வரும். பணம் எல்லாம் கொட்டுன்னு கொட்டும். நிறைய பேர் உறவினர்களை வச்சுக்கிட்டு, பிளட் ரிலேட்டட் பீப்புள்ஸை வச்சுக்கிட்டு, உங்களோட தாட்ஸோட அவங்க ஒத்து போகலை, எனக்கு நோக்கம் இருக்கிற மாதிரி என் உறவினர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி உறவினர்களோட நம்ம ஃபைட் பண்றோம், சண்டை போடுறோம், சங்கடப்பட்டுக்கிறோம், பிரச்சனைகள் நிறைய உருவாகுது. உறவினர்களோட நிறைய பிரச்சனைகள் வருது. அப்ப பிளட் ரிலேட்டட் பீப்புள்ஸ் சரி இல்லையா? ரைட், ஓகே. அப்புறம் பழக்க வழக்கம் இருப்பாங்களா, உங்க தாட்ஸோட ஒத்து போய் சில பேர்ட்ட பழகி இருப்பீங்க, அப்புறம் திடீர்னு உங்க தாட்ஸோட ஒத்து போகாம விலகுவாங்க. அப்ப அவங்கள விலக்கி விட்டுறணும். தாட்ஸோட யார் ஒத்து வர்றாங்களோ அவங்களோட வச்சுக்கணும். பிளட் ரிலேட்டட் பீப்புள்ஸ்ல யார் உங்க தாட்ஸுக்கு ரிலேட்டடா இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுக்கோங்க. உங்களோட தாட்ஸ் ரிலேட்டடாக பிளட் ரிலேஷன் இல்லாம, கூட பிறக்காம, உறவினர்களா இல்லாம, ரத்த சம்பந்த தொடர்புகள் இல்லாம வேற எங்கேயோ இருக்கிறவங்க உங்க எண்ணத்தின் மீது ஈர்க்கப்பட்டு உங்களோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. அவங்களுடைய எண்ணம் உங்களோட எண்ணங்களோட ஒத்து வர்ற வரைக்கும் அவங்களோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்லைன்னா துண்டிச்சு போயிட்டே இருக்கணும். துண்டிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நல்லது. அப்பதான் நீங்க செல்வந்தர் ஆக முடியும். தாட்ஸ் ரிலேட்டட், பிளட் ரிலேட்டட், இந்த ரெண்டு ரிலேஷனுக்கிட்டையும் யோசிச்சு யாரெல்லாம் உங்களுடைய எண்ணத்திற்கு ஒத்து போகிறார்களோ அவர்களோடு மட்டுமே பழக்கம் வச்சுக்கோங்க. அவங்களோட பழக்கத்தை டெவலப் பண்ணுங்க. மற்றவங்களை அப்பப்ப டச்ல வச்சுக்கிறதோட இருந்துட்டு
மற்ற சந்தோஷமான நபர்களோட மட்டுமே பழகிறதுக்கு ஆரம்பிங்க. நீங்க செல்வந்தராக முடியும். நீங்கள் செல்வந்த மனநிலைக்கு போக முடியும். நிரந்தர செல்வந்தராக, நிரந்தர பணக்காரராக நீங்க மாற முடியும். எல்லாத்துக்கும் இங்க பணம் தான். எல்லாத்துக்கும் இங்க பணம் தான். அனைத்துக்கும் தேவை. இந்த பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஏன்னா செல்வந்தர் ஆகணும்னாவே செல்வத்தை எது மூலம் கொண்டு வரணும்? பணம் மூலமா தான் கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஒரு தொழில் அமைஞ்சிருக்குன்னா அந்த தொழில் தான் உங்களுக்கு செல்வம். அந்த தொழில் அமையணும்னா பணம் தேவையில்லை. சிறுநீர் கழிப்பதற்கு போகணுமா? பணம் கொடுக்கணும். சிங்கப்பூர் போறதுக்கு பிளைட்டுக்கு டிக்கெட் விசா போகணுமா? சிங்கப்பூர் போகணுமா? பணம் வேணும். அரிசி வாங்கவும் பணம், அந்த அரிசி உள்ள போய் கழிவாகாத இறக்கி வைக்கவும் பணம் வேணும். நவீன கட்டண கழிப்பறை, டாய்லெட், பணம் வேணும். ஆட்சியை பிடிப்பதற்கு பணம் வேணும். ஆட்சியை நடத்துவதற்கு பணம் வேணும். அரசியல் செய்வதற்கு பணம் வேணும். பிறந்த உடனே சான்றிதழ்களுக்கு நிறைய சான்றிதழ் தேவை. இறந்தாலும் இறப்பு சான்றிதழுக்கு பணம். திருமண சான்றிதழ்ல இருந்து திருமணத்துக்கும் பணம் செலவாகும். விவாகரத்து பண்ணணுமா? அதுக்கும் பணம் செலவாகும். மறுமணம் செய்யணுமா? அதுக்கும் பணம் செலவாகும். இந்த வட்டியல் நீண்டுகிட்டே போகும். உள்ள பிறந்தா பணம், பள்ளிக்கூடத்துக்கு போனா பணம், எல்லாத்துக்கும் பணம். பணம் 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 பணம். எந்த நேரம் நாம் பணத்தை தேடிக்கொண்டே இருப்பதால் பணத்தின் தேவை பட்டியல் நீண்டு கொண்டு போகுது. பணப்பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. பணம் என்பது வந்துகிட்டே இருக்கு. ஆனா உங்ககிட்ட பற்றாக்குறையும் இருந்துகிட்டே இருக்கு. பணம் வந்துகிட்டே இருக்கு, பற்றாக்குறையும் இருக்கு. அப்படிதான் நிலைமை நிறைய பேருக்கு இருக்கு. அந்த நிலைமை மாறணும்னா மனநிலையை, பண பைத்திய நிலையில் இருக்கக்கூடிய யாரேனும் இருந்தீர்கள் என்றால் அந்த பண நிலையில் இருந்து செல்வந்த மனநிலைக்கு, அசையும் சொத்துக்களும் அசையாத சொத்துக்களுக்கும் அதிபதியாக வேண்டும், ஊர் உலகத்துக்கு தான தர்மம் செய்ய வேண்டுங்கிற மனநிலையை நீங்க மாத்தினீங்கன்னா செல்வந்த நிலைமைக்கு உயர முடியும். செல்வந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இங்க பாருங்க, பொருள் நமக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வள்ளலார் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். பொருளல்ல வரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள். இப்ப நான் சொன்ன குறளுக்கு பொருள் நிறைய பேருக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாத நிலைமை இருக்கும். தகுதியற்றவரையும் கூட தகுதி உடையவராக பொருள் ஆக்கிருமா. தகுதி இல்லாத நபரை கூட, இந்த குறளுக்கு அர்த்தம். ஒருத்தர்கிட்ட பொருளே இல்லை, அதாவது அறிவே இல்லை, அவர்கிட்ட பொருள் இருக்கு அப்படின்னா சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க, பணம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர் மதியிலே குறைந்து இருந்தாலும் நிதியிலே அதிகமாக இருப்பாரையானால் மதி குறைந்தவரை கூட நிதி இருப்பதற்காக மதிக்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் சும்மா குருவி கூட்டம் மாதிரி ஒரு சவுண்டு கட்டா ஓடிடுவாங்க. சில சாமியார் மேல எல்லாம் எவ்வளவு கேசு போட்டாலும் அவங்க பக்தர்கள் அவங்கள விட்டு போகவே மாட்டாங்க, கூடவே இருப்பாங்க. தெரியுங்களா? அறிவால கூடணும் கூட்டம், மதியால கூடணும் கூட்டம், ஆன்மீகத்தால கூடணும் கூட்டம். நிதியால ஒரு கூட்டம் கூடுச்சுன்னா கலைஞ்சிரும். தகுதியற்றவரையும் கூட தகுதி உடையவராக ஆக்கி விடுவார்களாம் சில பேர். அதுக்கு பணம் தான் காரணமா. பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும். பொருளே இருக்காது, அறிவே இருக்காது, அவங்கள பெரிய ஆளாக்கிடுவாங்க. பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அவங்க கிட்ட பொருள் இல்லை, என்ன அறிவு இல்லை, ஆனா என்ன இருக்கு? நிதி இருக்கு. மதி இல்லை, நிதி இருக்கு. பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பணத்தை வச்சுதான் எல்லாமே பண்ண முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து பெரிய பெரிய நடிகர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வரைக்கும் வயசு 70, 80, 90 ஆகியும் 2 காரணத்துக்காக ஃபீல்டுல இருந்துட்டே இருக்காங்க. ஒண்ணு புகழுக்காக, இன்னொன்னு பணத்துக்காக. பணத்தினுடைய தேவை எத்தனை ஆண்டு காலமானாலும் இருந்துகிட்டே இருக்கு. பணத்தினுடைய தேவை எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. பணம் முக்கியம் இல்ல, பணம் வேண்டாம் என்று சொல்லுபவர்கள் குறைவு. அப்படி யாரேனும் பணம் வேணாம்னு சொன்னாங்கன்னா தனக்கிட்ட இருக்கிற பணத்தை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, பிறரிடம் உள்ள பணத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்.
அடுத்தவங்க பணக்காரரா இருக்கும்போது பார்த்துட்டு தனக்கிட்ட பணம் இல்லைங்கிற போது எனக்கெல்லாம் எதுக்குங்க பணம், எனக்கெல்லாம் எதுக்குங்க பணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர்களுக்கு பணம் சம்பாதிக்க வழி இல்லை, வாழ்வில்லை, வாய்ப்பு இல்லை, வாய்ப்பை உருவாக்கவில்லை, அதற்கான வசதியான சூழ்நிலையை இவர்கள் உருவாக்கவில்லை. பணம் இருந்தா தான் என்னை மதிப்பாங்க அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் போய் நான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பணத்தை எப்படி அந்த பொருளாதார சக்தியை ஈர்ப்பது என்ற வழியை தெரியாத, வழி தெரியாத, உழைக்க தெரியாத சில வீணர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையாகத்தான் அதை பார்க்க முடிகிறது. பணம் என்பது அன்பை காட்டுவதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். குழந்தைய பார்க்கும்போது ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்துட்டு வாரோம் அப்படின்னா அந்த குழந்தை பணத்துக்காக வச்சிருக்குது, நாம பணத்துக்காக பணத்தை கொடுக்கிறோம். பாசத்தை, அன்பை வெளிப்படுத்துவதற்கு அந்த பணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த, அது ஒரு கருவி. பணம் என்பது முக்கியம் இல்லை, முக்கியம் இல்லை, முக்கியம் இல்லைன்னு சில பேர் பேசுகிறீர்களே, அந்த பேச்சை முதல் நிறுத்துங்க. உணவு, அப்புறம் 2 மார்க் கொஸ்டின் படிச்சோம். என்னது மனிதனுடைய அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இது 3 மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. இப்ப உணவு என்னவாயிருச்சு? வெரைட்டிஸா மாறிடுச்சு, ஃபுட் வெரைட்டிஸ். உறைவிடம் என்னவாயிருச்சு? 3 BHK ரூமு. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்களே 2 BHK, இதுல 3 பெட்ரூம் இருக்கா? அப்புறம் 1 BHK எல்லாம் இருக்கு, சிங்கிள் பெட்ரூம் இருக்கிற வீடு. எப்படிப்பட்ட ரூம்? பங்களா டைப்பா இல்ல பழைய கால வீடா, ட்ரெடிஷனல் ஹவுஸா? இப்பெல்லாம் களிமண் வீடெல்லாம் கட்டுறாங்க. இப்பெல்லாம் செங்கலே இல்லாம ஹாலோ பிளாக் வச்சு கட்டுறாங்க. இன்டர்லாக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம்ல வீடு கட்டுறாங்க, கார வீடு கட்டுறாங்க. அப்புறம் பி சாண்டு, எம் சாண்டு வந்துருச்சு, அதுல ஒரு வீடு கட்டுறாங்க. வெரைட்டிஸ். உறை வீடா, நீங்க தங்குற இடம் விதவிதமா வந்துடுச்சு. கூரை வீடு, ஓட்டு வீடு. அந்த ஓட்டு வீடுலயே கேரளா டைப் வீடு வேணுமா, ராஜஸ்தான் டைப்ல வீடு வேணுமா, என்ன டைப்ல உங்களுக்கு வீடு வேணும், மாறி போச்சு. பணம் பாருங்க, அடிப்படையில உணவு ஏதோ சாப்பிட இருந்தா போதும். என்ன வெரைட்டி? என்ன முட்டை கீபா வேணுமா, முட்டை கீமா, கீபா இல்ல, முட்டை கீமா வேணுமா, ரொட்டி வேணுமா, என்ன வேணும், என்ன ஃபுட்டு வேணும், ரசமலாய் வேணுமா, பெசிபிளே பாத்து வேணுமா, என்ன ஃபுட்டு? வெரைட்டி. இப்போ வெரைட்டி நம்ம வெரைட்டியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அப்ப பணம் தேவைப்படுது தானே, இயல்பா பணம் தேவையில்லை. எனக்கு அதுக்கு அந்த பணம் அப்படிலாம் சொல்லலாமா? தேவைப்படுது. ட்ரெஸ்ன்னு போயிட்டா மசக்களியா ரசக்களியா, இந்த கொசுவில் வச்சு தச்சு போடுவாங்கல்ல பெண்கள் சுடிதாரு, இங்க ஒரு கொசுவில். அப்புறம் பட்டியாலாங்கிறது அப்படி சுடிதார் போட்டாக்க ரோட கூட்டிக்கிட்டு போகலாம் இலவசமா. காலைல ஒரு 6 மணிக்கு அந்த சுடிதாரை போட்டு நடந்த ரோட்ல போனாக்க சாலை பணியாளர்கள், அந்த ரோடு கூட்டுவாங்களே துப்புரவு பணியாளர்கள், அவங்க வேண்டியதில்லை, ரோடே கூட்டலாம். அப்படி ஒரு சுடிதார் இருக்கு, பட்டியாலா. அப்படியே போட்டு அப்படி சுத்திட்டு அப்படி போகலாம். ரசக்களி, மசக்களி, கை வச்சது, கை வைக்காதது, கெவுனு, நிறைய வேட்டி சட்டை, அதுல வெரைட்டிஸ், டிஃபரன்ஸ், ஒன்னும் ஒரு பேர் வச்சு 1008 வகை இருக்கு. வெரைட்டிஸ் ஆகிப்போச்சு. இப்போ பாருங்க, அடிப்படையா இருந்த உணவு, உறைவிடம், அதுக்கப்புறம் உங்களுடைய உடை, உடுத்தக்கூடிய உடை, இது இந்த அடிப்படை தேவை. இப்ப இது எல்லாத்துலயுமே டிசைன்ஸ், கலர்ஸ், வெரைட்டிஸ், ஒரு நாடுகள்ல எப்படி ட்ரெஸ் உடுத்துறாங்கிறத பார்வையில நமக்கு இங்க வந்துருச்சு. அதெல்லாம் உடுத்தணும், மற்றதெல்லாம் செய்யணும். அப்ப இந்த உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெரைட்டிஸா மாறுறதுனால நமக்கு பணம் தேவை. இதை நோக்கி நாம் ஓட வேண்டியது இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், இதை நோக்கி ஓடக்கூடியவங்களை ஓட வேணான்னு சொல்லல, ஓடுங்க. இதுல எல்லாம் ஒரு திருப்தி நிலைமை அளவுகோல் முடிவு செஞ்சு அதெல்லாம் திருப்தி அடைஞ்சு சீக்கிரமா பணத்துல இருந்து விடுதலை ஆகுங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். அதுக்காகத்தான் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன். நாம பிறந்து வளர்ந்த மண்ணுல கிடைக்கிறதையும் தாண்டி நாம வேற ஊர்ல இருக்கிற உடை ஒண்ணுக்கு இறக்குமதி பண்ண பாக்குறோம், வேற இடத்துல கூடிய உணவை இறக்குமதி பண்ண பாக்குறோம். பீஸா சாப்பிடணும், கெண்டகி ஃப்ரைடு சிக்கன், KFC, அப்புறம் மெக்டொனால்டு, வாய ஆன்னு திறந்துக்கிட்டு சாப்பிட்டு ஆகணும் உணவு. பெப்பர் இட்லி சாப்பிட்டு ஆகணும், குஷ்பு இட்லி, முருகன் கடை இட்லி, முருகன் இட்லி சாப்பிட்டு ஆகணும். அதாவது ஒரு டிசைனா. எந்த கடையில நல்லா இருக்கும்? ஆனந்த பவன் நல்லா இருக்குமா, அடையார் ஆனந்த பவன் A to B நல்லா இருக்குமா, சரண பவன் நல்லா இருக்குமா, கிருஷ்ண பவன் நல்லா இருக்குமா, ஆரிய பவன் நல்லா இருக்குமா,
முருக பவன் நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும்? ஹரிபவன் ஒரு கடை இருக்கு, எந்த கடையில நல்லா இருக்கும்? எது நல்லா இருக்கு? தேடி தேடி நம்ம சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை. கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுங்க, கொஞ்ச நாளைக்கு சாப்பிடுங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க. நைட்டு சாப்பாடு நிறுத்துங்க. பணம் வேணுங்கிறவங்க. பணம் முக்கியம் இல்லைன்னு சில பேர் சொல்றீங்க, அப்படி சொல்லாதீங்க. இனிமே பணம் வேணும், பணம் வேணும். ஒவ்வொரு இடத்துக்கும் பணம் வேணும். பள்ளிக்கூடத்துல படிக்க, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறுறதுக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல போயிருந்தா ஏதோ ஒரு பொருளை வாங்கி சாப்பிடணும்னா பணம் வேணும். மருத்துவமனை போக பணம் வேணும். ஒருத்தருக்கு பெரிய பள்ளிக்கூடம் இருந்துச்சு, அவரே 4-5 தியேட்டர் வச்சிருந்தார். அவரே என்ன பண்ணாரு, ஆஸ்பத்திரி நடத்தினாரு, பல தொழில் பண்றாரு. அவரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரு ஸ்கூலு +2 வரைக்கும் இருக்கு. அவர் ஸ்கூல்ல வந்து இந்த எக்ஸாம் சென்டர் கிடையாது. இந்த பொது தேர்வு எழுதுவாங்கல்ல, அதுக்கு வந்து அரசு பள்ளிகள் தான் பெரும்பாலும் சென்டர் இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவரோட எண்ணிக்கை குறைவா இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கு சென்டர் கொடுக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைகள் வேற ஒரு ஸ்கூலுக்கு போய் தான் எக்ஸாம் எழுதணும். பிரைவேட் ஸ்கூல் பெரும்பாலும் வேற ஸ்கூலுக்கு போவாங்க. இப்ப எல்லாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே அவங்க இது பப்ளிக் பொது தேர்வு நடத்துறதுக்கான மையமா பயன்படுத்தலாம்னு சொல்லி அது ஒரு 10 வருஷமா நடைமுறையில இருக்கு. எல்லாருக்கும் வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க, அனுமதி தர்றாங்க. தன்னுடைய பிள்ளையும் +2 படிக்குது, தன்னோட ஸ்கூலும் +2 வரைக்கும் இருக்கு, தன்னுடைய பிள்ளையும் +2 படிக்குது. அவரோட ஸ்கூலுக்கு அப்ரூவல் இல்ல, தன் பிள்ளை பாஸ் பண்ண முடியாதுன்னு அவர் தெரிஞ்சு அவரோட ஸ்கூலுக்கு இவர் அப்ரூவல் வாங்குறாரு, பணம் கொடுத்து அப்ரூவல் வாங்குறாரு. அப்ரூவல் வாங்கி அந்த பிள்ளைய தன் ஸ்கூல்லையே பரீட்சை எழுத வச்சு, படிச்சு இல்ல, அது வேற மாதிரி இல்லீகலா அவர் பிள்ளைய எழுத வச்சு அந்த பிள்ளைய பாஸ் பண்ண வைக்கிறாரு. தன் பிள்ளை பாஸ் பண்ண வைக்கணுங்கிறதுக்காகவே பொது தேர்வு மையமாக தனது பள்ளியை மாற்றுவதற்கு பெருந்தொகையை செலவு செய்தார். அதுல அவருக்கு டபுள் யூஸ். தன் பள்ளிக்கூடமும் வந்து ஒரு சென்டர் ஆயிருச்சு, பப்ளிக் சென்டர் ஆயிருச்சு, தன் பிள்ளையும் பரிச்சை எழுத வச்ச மேரேஜ். பிள்ளைக்காக அவர் பண்ணாரான்னா ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சு, அவ்வளவுதான். பாருங்க, பணத்தை சரியான வழியில் பயன்படுத்தக்கூடிய இருக்கிறாங்க, தவறான வழியில் பயன்படுத்தக்கூடிய இருக்கிறாங்க. வாகனங்கள் எந்த இடத்துல நிறுத்துவதற்கு அனுமதி இல்லையோ அந்த இடத்துல ஒருத்தர் மெர்சிடிஸ் பென்ஸ் காரை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சார். காவல்துறை பணியாளர்கள் வந்து பார்த்தாங்க. காவல்துறையும் அவர் கூட இருக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த காரை எடுத்து கொண்டு போய் அந்த ஒரு வாகனம் ஒன்று வச்சிருப்பாங்க, காரை அப்படியே தூக்கிடுவாங்க மேல, அந்த மாதிரி வாகனம் வச்சிருப்பாங்க. காவல்துறை வந்தாங்க, இது வந்து நோ பார்க்கிங்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க, தூக்கு காரன்னு தூக்கியாச்சு, வண்டி ஏத்தியாச்சு, வண்டி மேல ஏத்தியாச்சு. மெர்சிடிஸ் பென்ஸ் உரிமையாளர் அங்கேருந்து ஓடி வந்தார். ஓடி வந்து அதுக்கான அபராத தொகையை கொடுத்தா நாங்க கார் ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க காவல்துறையினர். உடனே அதுக்கு அபராத தொகையை உடனே கட்டினாரு. ஓகே, ரிலீஸ் பண்ணுங்கன்னு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த உரிமையாளருடைய வண்டி ஒரு கீறல் இல்லாம கீழே இறக்கப்பட்டது. சின்ன கீறல் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இறக்க வச்சாரு, இறக்கப்பட்டது. அப்ப தவறு செய்தால் தவறுக்கு பதிலாக பணத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு பாத்தீங்களா? நீங்க இப்போ அதாவது ஒரு சிறைச்சாலையில இப்ப உங்களுக்கு இவருக்கு வந்து 6 மாதம் சிறை தண்டனை அல்லது 2 லட்சம் அபராதம் அப்படின்னா இப்ப காசை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? இன்னும் 6 மாதம் ஜெயில இருங்க, இல்லைன்னா நீங்க 2 லட்சம் அபராதம் கட்டுங்க. அப்போ காசு கொடுத்தா ரிலீஸ் ஆயிடலாம். எப்படி? காசு கொடுத்தா ரிலீஸ், காசு கொடுக்கலன்னா ஜெயிலு. அப்படியும் இருக்கு நிலைமை. அப்ப பணம் கொடுத்தா வந்துடலாம். நல்லாவும் பயன்படும், கெடுதலாகவும் சில நேரத்துல பயன்படும். கெடுதலாக எங்கவெல்லாம் பணம் பயன்படுகிறதோ அதை நாம பார்த்துக்கிட்டு நாம பணத்தை பத்தி குறை பேச வேண்டியதில்லை. நமக்கு சுயமாக பணம் தேவை. இப்போ ஒருத்தட்ட கேட்டாங்க, ஏமா நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, டிக்கெட்டு கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, ஹவுஸ்ஃபுல்லு, டிக்கெட்டு கிடைக்கல, என்ன பண்ணுவீங்க? யோசிங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. இப்ப எனக்கு சொல்லுங்க பதில். உங்களுக்கு டிக்கெட்டு கிடைக்கலங்க, என்னங்க பண்ணுவீங்க? சரி, பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்க? வீடு திரும்பி போவாங்க. சரி, டிக்கெட் கிடைக்கலன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, வேற என்ன செய்வாங்க? அடுத்த ஷோ பார்க்கலான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி அடுத்த ஷோ பார்ப்பாங்க, அடுத்த காட்சி பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? டைம் பார்ப்பாங்க, இன்னொரு காலவர் இருக்கு, பக்கத்துல வேற தேட்டர் இருக்கு அப்படின்ட்டு வேற படத்துக்கு போயிடுவாங்க, வேற தேட்டருக்கு போயிடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு தான் லீவு நாள், படத்துக்கு வந்தா சரி இந்த படம் இல்லை, நம்ம இன்னொரு நாளைக்கு வேற படத்துக்கு வருவோம்.
அடுத்த லீவ் நல்ல வருவோம், நெக்ஸ்ட் ஹாலிடே எப்போ வருதோ அப்போ வரும்னு போயிடுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு பதில் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு பதில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அம்மா பார்த்து இதை கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, நான் தியேட்டருக்கு போறேன், படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எனக்கு கிடைக்கலன்னா நானே ஒரு தியேட்டரை கட்டுவேன், அது தியேட்டர்ல அதே படத்தை நான் போட்டு நான் ஒரு ஆள் உட்காந்து என் தியேட்டர்ல அந்த படத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னாங்க. இது 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 ஒத்துக்கக்கூடிய பதிலாது? பணம் இருக்கிறது என்பதற்காக அதிபயங்கரமாக அபாயமாக செலவு செய்ய துணியக்கூடிய நபர்கள் இதான் வாழ்ந்து கட்ட குடும்பம். சும்மா முறகட்டு போய் பணத்தை சும்மா அள்ளி வீசினா பெரிய பிரச்சனை. மணி கேன் ரீப்ளேஸ் எனிதிங், பட் நத்திங் கேன் ரீப்ளேஸ் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளங்கி வச்சுக்கணும், தலையில எழுதி வச்சுக்கோங்க. மணி கேன் ரீப்ளேஸ் எனிதிங், பட் நத்திங் கேன் ரீப்ளேஸ் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல்போன் வாங்கிட்டு பணத்தை கொடுத்துடலாம், எந்த பொருளுக்கும் பணத்தை கொடுத்துடலாம். பணத்துக்கு பணம் தீர்வு கிடையாது, பணத்துக்கு பணம் தீர்வு கிடையாது. பொருள் கருவி காலம் வினையுடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னாங்க. பொருள் கருவி காலம் வினையுடனொடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். இருள் தீர்ந்து போக வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில இருள் தீர்ந்து போக வேண்டும் என்றால் 5 முக்கியம்னாங்க. நான் சொல்லல, வள்ளுவர் சொன்னார். இந்த 5 உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதற்கு, செல்வந்த நிலைமை அடைவதற்கு. முதல்ல பணக்காரராகுங்க, அப்புறம் கோடீஸ்வரராகுங்க, அப்புறம் செல்வந்தராகுங்க. செல்வந்தர்னா எப்போதும் இருக்கும், பணம் எல்லாமே இருக்கும், எல்லாம் இருக்கும். எனக்கு என்னங்க குறை, நல்லா இருக்கங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வீடுக்கு 2 வீடு, ஒரு காருக்கு 2 காரு, ஒரு பைக்கு 2 பைக்கு, நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல கணவன், நல்ல தாய் தந்தையர், யார் என்ன கேட்டாலும் அள்ளி கொடுக்குற அளவுக்கு செல்வம், காசு, பணம் இந்தாங்க வச்சுக்கோங்க. அவன் உங்க வீட்டுல என்னப்பா கல்யாணமா, இந்த 5 பொண்ணு வச்சுக்க, பொண்ணுக்கு என்னப்பா கோயில்ல அன்னதானம் பண்றீங்களா, இந்தாங்க ஒரு 10,000 வச்சுக்கோங்க. நீங்க கோயில் கட்டுறீங்களா, இந்தாங்க ஒரு 2 லட்சம் வச்சுக்கோங்க. இதான் செல்வந்த நிலைமை. ஒரு 2 லட்சம் வச்சுக்கோங்க, வச்சு கட்டுப்பா, கோயில கட்டுப்பா. என்னப்பா பொண்ணு ஏஜ் அட்டன் ஆயிடுச்சா, ஓ என்ன பண்ணுவோம், செலவுக்கு சடங்கு வைக்கணுமே, இந்தாப்பா 5,000 வச்சுக்க, செலவு பண்ணிக்க. வீடு குடி போறீங்களா, ரைட் நல்லது, இந்தாங்க ஒரு சோஃபா வாங்கி வச்சாங்க 15,000 வச்சாங்க, ஒரு சோஃபா வாங்கி வீட்டுல போடுங்க அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுக்குறோம்ல, அதுக்கு பேர் தான் செல்வந்த நிலைமை. செல்வந்த நிலைமை. தம்பி புள்ள வரும், பெரியப்பா நான் படிக்கணும் பெரியப்பா, அப்பாட்ட காசு கட்டேன், இல்ல எவ்வளவுப்பா காசு வேணும், 1,5 லட்சம் ரூபா வேணும் ஃபீஸ் கட்ட, இந்த வச்சுக்க போ, படிப்போ, என்ஜாய், ஜாலியா இருப்போ. நல்ல செலவுகளுக்கு முழு மனசோடு, தாராள குணத்தோடு, தயவு உள்ளத்தோடு, இரக்கம் கருணையோடு, அன்போடு பண்போடு, நல்ல குணத்தோடு வாரி வருபவருக்கெல்லாம் இல்ல, வாரி வருபவர்கள் வாரி வழங்குவதற்கு பாருங்க, தப்பா சொல்லிட்டேன். வரக்கூடிய அத்தனை பேருக்குமே உங்களை தேடி யார் யாரெல்லாம் வருகிறார்களோ வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கணும். இதை சொல்றதுதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தப்பா சொல்லிட்டேன். ஆமா, வாரி வழங்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். காசு பணம்னு அள்ளி கொடுங்க. இங்கிருந்து உங்க தங்கச்சி வீட்டுக்கு வராங்க, அண்ணே என்னன்னே எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுனே, உங்கள்ட்ட 2 தென்னந்தோப்பு இருக்கும், இந்த தங்கச்சி ஒரு 1/2 ஏக்கர் வச்சுக்க, ஜாலியா இருப்போ, சந்தோஷமா இரு, பிள்ளைகளை படிக்க எல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு 1/2 ஏக்கர் வச்சுக்க, வர்றதெல்லாம் நீ எல்லாம் கொண்டாடு போ, வச்சுக்க. உங்கள்ட்ட 10 ஏக்கரா இருக்கா, கொடுங்க 2 ஏக்கரா வச்சுக்க தங்கச்சி, போ, என்ன வா, நான் சாப்பிட்டானா நீ சாப்பிட்டானா எல்லாம் ஒண்ணுதான், போ சாப்பிடே அப்படின்னு கொடுத்துடணும். அதான் செல்வந்த நிலைமை. உங்க பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, ஒரு கடைக்கு போறீங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பிள்ளையும் ஆசைப்படுது, இங்க வா உனக்கு என்ன வேணும் வாங்கிக்க, போ என்ன வேணுமோ வாங்கிக்க. உங்கள்ட்ட லிமிட் பட்ஜெட் இருந்தா ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு இங்க பாருங்க என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு, இல்ல அந்த காசோட நீங்க சொல்ல வேண்டிய, ஒரு ஆளுக்கு 50 ரூபா, தலைக்கு 50 ரூபா, என்னன்னு வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிருங்க. என்ன வேணுமோ வாங்கிக்கன்னு பிள்ளைங்க 500 1000த்துக்கு செலவு வச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை தானே. அப்ப என்ன பண்ணுங்க, உங்க லிமிட்டுக்குள்ள ஒரு ஆளுக்கு 50 ரூபா, என்ன வேணும் வாங்கிக்கோங்க 50 ரூபாக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு புரிஞ்சிடும். ஆளுக்கு 50 ரூபாய்க்குள்ள ஏதோ ஒரு பொருளை போய் வாங்கிட்டு வந்துடும், அள்ளி கொடுங்க. அதான் செல்வந்த மனநிலை. 10,000 கோடி வந்ததுக்கு அப்புறம் வர்றது செல்வந்த மனநிலை இல்ல. 10 ரூபா இருக்கும் போதும் செல்வந்த மனநிலை வரும். 10 ரூபா இருக்கும் போதும் 10 புள்ள வருது, ஆளுக்கு ஒரு சாக்லேட்டா, ஆளுக்கு ஏதோ ஒரு பொருள், ஏதோ ஒண்ணு, அந்த 10 ரூபாய்க்குள்ள என்ன முடியுமோ அதை வாங்கிட்டாங்க. 10 ரூபாயும் இல்லைங்க, நான் பிள்ளைகளை கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறேங்க,
என் பிள்ளையோட 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்குதுங்க, என்கிட்ட காசே இல்லைங்க, என்னங்க பண்றது? பிள்ளைகளை பூரா நிக்க வச்சு துண்ணூறு எடுத்து நல்லா மனமங்கலமா அருமையா சந்தோஷமா செல்வ வளத்தோட சீரும் சிறப்புமா நல்லா படிப்பு, நல்ல கல்வி அறிவோட தேக ஆரோக்கியத்தோட நிரம்ப செல்வத்தை பெற்று நல்லா வாழ்ந்து வாடான்னு அவனை ஆசீர்வாதம் பண்ணி பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாம் நிக்க வச்சு அத்தனைக்கும் நெத்தில திருநீரை பூசி நல்லா இருங்கன்னு வாயார மனசார பாராட்டி அந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்க. செல்வந்த மனநிலையா இல்லையா? அதான் செல்வந்த மனநிலை. கோடான கோடி ரூபாய பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வாரி வாரி மண்ணை வெட்டி வீசுற மாதிரி பணத்தை வெட்டியும் தங்கத்தை வெட்டியும் வீசினாத்தான் செல்வந்த மனநிலைமையா? வாயால வார்த்தையை வீசுங்க. செல்வந்த மனநிலை தான் அது. கொடுங்க எல்லாருக்கும். நிஜமா கொடுக்க முடியல இல்ல உங்களால. கோடான கோடி செல்வமும் தங்கமும் வளமும் பெருகி நல்லா வான்னு சொல்லி ஒரு 10 வயசு பிள்ளைய கூப்பிட்டு வச்சு சந்தோஷமா சொல்லி நல்லா படிச்சு புகழோட வாயான்னு சொல்லி பாசிட்டிவ் மைண்ட ரெக்கார்டை அழுத்தி விட்டீங்கன்னா அன்னைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கல்ல. அந்த பிள்ளைக்கு சுவிட்ச் ஆன் பண்ணா கிரைண்டர் ஓடுது இல்ல, சுவிட்ச் ஆன் பண்ணா எல்லா இன்ஜினும் ஆன் ஆகுது இல்ல, ஒர்க் ஆகுது இல்ல. அந்த பிள்ளையோட மைண்ட் இன்ஜின் ஆன் பண்ணி விடுங்க. உங்க பிள்ளையோட கூட வருது இல்ல பிள்ளைங்க, அந்த பிள்ளையோட மைண்ட் இன்ஜினை அன்னைக்கு ஆசிரியம் பண்ணி அடிச்சு திருநீரை பூசி செல்வனா வாடா அப்படின்னு அவன் பொத்து புகுந்து அடிச்சு பிரிச்சு இந்த உலகத்துல வந்து அப்படி நிப்பான்ல செல்வன் தானே. அதை கொடுங்க. பெரியவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல, முடிஞ்சா பச்சையிலைய கொடுங்க, இல்லைன்னா வாயுரைய கொடுங்க. சரி எதையும் கொடுக்க முடியல அப்படின்னா சும்மா இருங்க, கம்முன்னு இருங்க, அதுவே போதும், அதுவே பெருசுதான். அது நல்லது ஒண்ணு செய்யணும், இல்லைன்னா எதுவும் செய்யாம சும்மா இருக்கணும்பாங்கல்ல. சில பேர்லாம் பேசும்போதெல்லாம் வாயை திறந்தாவே எரிமலை மாதிரி அமங்கலமாவே பேசிக்கிட்டு இருக்கிறது. அமங்கலமான வார்த்தை, நல்ல வார்த்தையே இல்லை. ஆமா இது எங்க தேர போகுது, ஆமா நீ எங்க உருப்பட போற, ஆமா நீ எல்லாம் நல்லா இருக்க போற, ஆமா அவன் கடை ஆரம்பிச்சுட்டான், அதெல்லாம் உருப்பிட்டு என்னத்தை கடை வச்சு என்னத்தை சம்பாரிச்சு என்னத்தை வளர்ந்து என்னத்தை பண்ண போறான் தெரியாது இவனை பத்தி எனக்கு அப்படின்னா அடுத்தவர்களை நீங்க இப்படி குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்க செல்வமும் உயர்மா என்பது பெரிய பெரிய கேள்விக்குறிதான். பெரிய பெரிய கேள்விக்குறிதான். ஒரு 5 வேணும்ன்றாங்க. ஒரு 5 ஒரு செயலை நீங்கள் செய்ய தொடங்கினால் ஒரு 5 வேண்டும். ஒரு 5 வேண்டும். ஒரு செயலை செய்ய தொடங்கினால் ஒரு 5 விஷயம் வேணும். நல்லா புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 1, அதுக்கான காலம், ஏற்ற காலம் வேணுங்கிறாங்க. அடமழை பெய்யுற நேரத்துல மாட்டுத்தீவன கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப அடமழையா இருக்கு. அடமழை பெய்யும் போது நீங்க ரொம்ப முயற்சி செஞ்சு அற்புதமா அப்படியே ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு, இல்ல ஒரு சினிமா தியேட்டரை ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ஷாப்பிங் மால் ஓபன் பண்றீங்க. கார்த்திகை மாசம் கருத்த இடத்துல மழை பெய்யும். ஐப்பசி மாசம் அடமழைன்னு சொல்லுவாங்க. மார்கழி மாசம் பூட மாசம் குளிர் மாசம்னு சொல்லுவாங்க. இப்போ அடமழை ஒரு 20 நாள் அடிச்சு பிரிக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த நேரம் ஒரு பிரியாணி ஸ்டால் ஓபன் பண்ணா என்ன ஆகும்? அதுக்குன்னு ஒரு நேரம் வேணும் இல்ல, காலம், அந்த டைம் வேணும். எந்த டைமுக்கு என்ன பிசினஸ் பண்ணணும்னு பார்க்கணும். மழை பெய்யும் போது கொடையை பிடிச்சுக்கிட்டு ஒரு 20 கொடையை வச்சு ஒரு சந்தை நடந்தா அந்த சந்தையில மக்கள் எல்லாம் அவங்களும் கொடை பிடிச்சிட்டு போவாங்க. கொடை இல்லாமலும் சில பேர் மழை லைட்டா தூரும் போது போயிடலாம்ட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அப்புறம் அடமழை வந்து பெரிய மழை பெய்யும் அப்படியே இருந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு நாம கொடை வியாபாரம் பண்ண முடியும். மழை பெய்யும் போதே கொடை வியாபாரம் பண்ணலாம். சந்தைக்கு எல்லாம் ஆள் வருவாங்க. சந்தைகள்ல பாத்தீங்கன்னா அப்படிலாம் நிறைய ஆட்கள் எப்படி உங்களுக்கு சந்தைக்கு வந்து ஆகணும். அதாவது சந்தைனாக்கா அடமழை பெஞ்சிட்டு போது வைக்க மாட்டாங்க, மழை விட்டு விட்டு பெய்யும். அப்ப அந்த கேப்ல வந்து மக்கள் வாங்குவாங்கன்னு சந்தையெல்லாம் நடக்கும். மழை பெய்யும் போது கூட சந்தைகள் நடக்கும். அப்ப அந்த டைம் பார்த்து வியாபாரம் பண்ணணும். மழை பெய்யும் போது உப்பை கொண்டுட்டு போனா என்ன, மழை பெய்யன்னா உப்பு விற்க போனேன் மழை வந்துச்சு, மாவு விற்க போனேன் காத்து வந்துச்சும்பாங்களாம். மாவு விற்கிறதுக்கு போவாங்களாம், காத்தடிக்குமா, காத்துல மாவெல்லாம் பறந்துடும். உப்பு விற்கிறதுக்கு உப்பை மூட்டையில கட்டிக்கிட்டு போறது, சைக்கிள்ல பின்னாடி கட்டிக்கிட்டு உப்புன்னு விற்க வருவாங்க. மழை பெய்யும், உப்பெல்லாம் என்ன ஆயிரும், உருகி கரைஞ்சு ஓடிடும். காலம் வேணுங்கிறாங்க 1. 2வது செயல் திறன் வேணுங்கிறாங்க, திறமை வேணுங்கிறாங்க. திறமை வேணுங்கிறாங்க. திறமை இருந்தா தான் சக்சஸ் பண்ண முடியும். நேத்து ஒருத்தர் ஒரு தொழிலுக்கு ஒரு ஐடியா கேட்டார். நெல்லை அரைச்சு அரிசி கொடுக்க போறேன், அரிசி நானும் வியாபாரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார்.
நான் அவர் என்கிட்ட யோசனை கேட்கும்போது நான் அவர்கிட்ட கேள்வி கேட்டேன், எந்த ஊர்ல ஆரம்பிக்க போறீங்க? ஊரை சொன்னார். சரி, அந்த ஊரை சுத்தி எத்தனை கிராமம் இருக்கு? தெரியாது அப்படின்னாரு. சரி, அந்த ஊர்ல உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டேன். யாருக்குமே தெரியாது. சரி, அப்புறம் அந்த ஊர்ல எப்படி நீங்க தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒருத்தரை தெரியும், அதனால தொழில் ஆரம்பிக்கிறேன். சரி, ஒரே ஒருத்தரை தெரியும், தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிங்க. சரி, அந்த ஊர்ல எத்தனை விவசாயிகள் இருக்காங்க? தெரியாது. எத்தனை குடும்பங்கள் இருக்கு? தெரியாது. அந்த ஊர்ல ஆண்டுக்கு விவசாயம் நெல் எந்த அளவுக்கு வெளியில போகுது, உள்ளூருக்குள்ள எவ்வளவு பேர் அரைக்கிறாங்க, வெளியூருக்கு எவ்வளவு பேர் நெல் ஏற்றுமதி பண்றாங்க? தெரியாது. சரி, எதுவுமே தெரியாது. அவர் பண்ண போறது என்ன? நெல் அரைச்சு நெல் அரவை மிஷின் வைக்க போறாரு, அரிசி வியாபாரம் பண்ண போறாரு. விவசாயிகள் நெல்லை கொண்டு வந்து கொடுத்தான். இப்ப நீங்க 10 மூட்டை நெல் கொண்டு போனா அரைச்சு உங்கள்கிட்ட கொடுத்துருவாரு, அதுக்கு ஒரு கூலி வாங்கிக்குவாரு. இன்னொன்னு என்ன செய்ய போறாரு? இவரே நெல்லை வாங்கி அரைச்சு அரிசியா வச்சு அரிசி வியாபாரம் பண்ண போறாரு. நெல் மிஷின், அரிசி ஆலைன்னு வச்சுக்கோங்களேன், அரிசி ஆலை வைக்க போறாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க அரிசி ஆகும்னு கேட்டேன். 5 பேர் உள்ள குடும்பத்துக்கு 3 நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா, சாதம் வடிச்சு இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒரு நாளைக்கு அரிசியோட அளவு உங்களுக்கு எவ்வளவுங்க தேவைப்படும்? 1 கிலோவா 5 கிலோவா எவ்வளவுங்கன்னு கேட்டேன். தெரியாது அப்படின்னாரு. சரி, அந்த லாஸ்ட்டுக்கு கடைசிக்கும் கடைசி கடைசி இனிமே கேள்வியே கேட்கப்படாரா, இனிமே எதுவுமே பேசக்கூடாதுன்னு கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, எல்லாத்தையும் மீறி கடைசியா ஒரு கேள்வி கேட்டேன். 1 கிலோ அரிசி சமைச்சா எத்தனை பேர் சாப்பிடலாங்கன்னு கேட்டேன். தெரியாதுன்னு சொன்னாரு. தெரியாது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கடைசியா அவரை ஏதாவது, சரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுதா, இப்ப ஏதாவது கேளுங்க அப்படின்னு. இது மாதிரி அரிசி ஆரம்பிக்கணும், அதுக்கு நான் என்ன பண்றது, எப்படி தொழில் பண்றது, நான் இந்த ஊர்ல வைக்க போறேன், நான் பண்ணலாமா, சாதத்தை பார்த்து சொல்லுங்க, நான் பண்ணலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அரிசியால பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும், அரிசியால எப்படி பண்ணலாங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அதை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாதுன்னு இடத்த காலி வந்துட்டு நான் வந்துட்டேன். அதாவது இது என்னன்னா, அடிப்படையில் ஒரு தொழிலை பற்றி எதுவுமே தெரியாமல் நேரடியாக அந்த தொழிலை இறங்குவது என்பது நல்லது இல்லை. அவரு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் கூட அவருக்கு இல்லை. எதுவுமே தெரியாம ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அதற்கான மிஷினை வாங்கிட்டு, அதுக்கான இடமெல்லாம் பார்த்துட்டு, இடம் பார்த்தாச்சு, மிஷின் நல்ல வேலை இன்னும் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாம் பண்ணிட்டாரு, இன்னும் ஆரம்பிக்கல. நான் அப்புறம் கடைசியா பேசிட்டு, இப்பெல்லாம் ஆரம்பிக்காதீங்க, திறனை வளர்த்து கொண்டு அதன் பிறகு நீங்க தொழில் ஆரம்பிங்க. ஒரு அளவுக்காவது தெரியணும். ஒரு தொழிலை பத்தி 100% தெரியலனாலும் 10% தெரிஞ்சாதான் ஸ்டார்ட் பண்ணணும். எதுவுமே தெரியாதுங்கிறாரு. நான் கேட்ட கேள்வி 1 கிலோ கூட பதில் இல்லையே. 1 கிலோ அரிசிக்கு எத்தனை பேர் சாப்பிடலாம் தெரியல. அது தெரியாம இப்படி அரிசி ஆளாதுவங்கிறது. உமினா என்ன, தவிடுனா என்ன, எந்த நெல்லோட உமி எங்க அனுப்பணும், கருக்கான்னு ஒண்ணு இருக்கு, பதறு இருக்கு, ஒரு நெல்லோட ஆயுள் காலம், ஒரு அரிசியை ஸ்டோர் பண்ணா எவ்வளவு ஆகும், சணல் சாக்குல இடைவெளி உள்ள சாக்கு இருக்கு, இடைவெளி இல்லாத சாக்கு இருக்கு, 3 ரூபாய்க்கும் சாக்கு இருக்கு, 50 ரூபாய்க்கும் சணல் சாக்கு இருக்கு, இந்த கோணி தைக்கிறதுக்கு ஆள் வேணும், ஒருத்தர் ஒரு விதமா டீல் பண்ணணும், அரிசி ஆலைனாக்க அதுக்கு வாகனங்கள் வேணும், நல்ல இடவசதி வேணும், எலி தொந்தரவு இல்லாத பாதுகாக்கணும். ஒன்னொன்ன பத்தியும் கொஞ்சமாவது நாலேஜ் இருந்தா தானே ஆரம்பிக்கவே முடியும். எதுவுமே இல்லை. அப்போ உங்க தொழில் உங்களுக்கு திறன் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. உங்க தொழிலை சரியான காலத்துல நீங்க துவங்கணும். மழை காலத்துல போய் ஐஸ்கிரீம் கடை துவங்கலாமா? மழை காலத்துல ஐஸ்கிரீம் துவங்கலாமா? வியாபாரம் நடக்குமா? யோசிக்கணும்ல. காலம் வேணும். அப்போ உங்களோட தொழிலை எந்த காலத்துல நீங்க ஏற்கனவே துவங்குனீங்க, அல்லது இனிமே தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா எப்ப துவங்கலாம், அதை யோசிங்க. முதல்ல யோசிங்க. 2வது அதுக்கான அறிவு இருக்க, திறன் இருக்க, அதை யோசிக்கணும். ஒரு மாட்டு தீவன கடை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த தீவனத்தை பத்தி தெரியணும். அந்த தீவனம் மாட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு பால் கறக்கும்னு நமக்கு தெரியணும். எந்தெந்த மாட்டுக்கு, எருமை மாட்டுக்கு எப்படி, காளை மாட்டுக்கு எப்படி, காலக்கண்ணிலேயே நிறைய வகை, நிறைய இனங்கள் இருக்கு, பசுவிலே நிறைய இனங்கள் இருக்கு, கலப்பினங்கள் இருக்கு, கலக்காத நாட்டு இனங்கள் இருக்கு, எதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும், தீவனத்தோட என்ன கலக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அந்த தீவனங்களை கலந்து சாப்பிடும்போது சில மாட்டுக்கு அது ஒத்துக்காம போனா அதுக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த தொழில நீங்க இறங்க முடியும். ஒரு அளவுக்காவது
மாட்டுக்கு திருஷ்டி இருக்கு, மாட்டுக்கு கயிறு கட்டுவாங்க, சில மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போடுவாங்க, மாடு பாதத்துல அந்த தகரம் அடிப்பாங்க, இரும்பு அடிப்பாங்க. மாடு ஃபுட் நடந்து போகும்போது ரொம்ப அந்த காலு, நீங்க சாலைகள் எல்லாம் சில மாடல் நடக்க வைப்பீங்கல்ல, காளை மாடெல்லாம் வண்டிக்கு போட்டு நடக்க வைப்பீங்க. அப்ப அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறனும். ஒரு மாட்டு தீவன கடை வைத்திருக்கக்கூடிய நபர் விவசாயிகளோட பழக்கத்தை உருவாக்கி வச்சிருந்திருக்கணும், விவசாயிகளுக்கு தெரிஞ்சவரா இருந்திருக்கணும், சில நிவாரணங்களை சொல்லக்கூடிய நபரா இருக்கணும். இதெல்லாம் சேர்த்து வந்தா தானே ஒரு அறிவு இருக்கும். அப்போ திறமை இருக்கான்னு பாருங்க, திறமை வேணும். நேத்து கோடீஸ்வரா சுவாமிகள் கோவில்ல நிறைய பேரை நான் சந்திச்சேன். அப்போ ஒருத்தர் என்ன சொன்னாரு, நான் ஜவுளி கடை ஆரம்பிக்க போறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாரு. ஜவுளி கடை ஏன் ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியும் பண்ணு? இல்ல ஜவுளி வித்தா நிறைய விற்கும் அப்படின்னு சொன்னாங்க, நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் பண்ண போறேன். அதுக்கான முதலீடு இருக்கா? இருக்கு முதலீடு. எப்படி முதலீடு? மனைவியோட நகை இருக்கு, ஒரு 20 பவுன் அடகு வச்சுட்டு ஆரம்பிக்க போறேன். மனைவியினுடைய நகை இருக்கிறது என்பதற்காக, லாட்டரி சீட்டு அடித்து பணம் இருக்கிறது என்பதற்காக, வீட்டை அடகு வைத்தால் உடனடியாக பணம் கிடைக்கும் என்பதற்காக இருக்கிற பணத்தை வைத்து ஒரு தொழிலை துவங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அது உங்க பணத்தை குழி தோண்டி புதைச்சு மண்ணோட மண்ணாக்க போறதுக்கு சமமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் வந்துவிடும் என்பதை கருத்துல கொண்டு ஒருத்தரும் புரிஞ்சுக்கங்க. பணம் இருக்கிறது என்பதற்காக தொழிலை துவங்காதீர்கள். தொழிலிலே திறமையும் அறிவும் இருக்கிறது, தொழிலிலே ஜெயிக்க முடியும் என்கிற திறன் இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சு வேணாலும் தொழில் துவங்கலாம். கடனே வாங்கக்கூடாது. தொழில் துவங்குவதற்கு, முதலீடு செய்வதற்கு கடன் வாங்கலாம், கடன் வாங்கி தொழில் செய்யலாம். ஏனென்றால் கடனை வாங்கி செல்போன் வாங்கிட்டீங்கன்னா, செல்போனுங்கிறது ஒரு பொருள், வீட்டுல அப்படியே அமைதியா இருக்கும். கடனை வாங்கி நீங்க ஏதோ ஒரு பொருளை வாங்கி, ஒரு தோடு வாங்கி வச்சுட்டீங்க, அது முடங்கி போயிடும். கடனை வாங்கி ஒரு இடத்த வாங்கி போடுறீங்க, முடங்கி போகும். கடனை வாங்கி முடக்க கூடாது. கடனை வாங்கி பணத்தை ரொட்டேஷன் பண்ணணும். கடனை வாங்கி முதலீடு போட்டா அது என்ன ஆகும்? பிசினஸ் ஆகும், பணம் வரும் போகும். கடன் வாங்குபவர்கள் பொருள் வாங்குவதற்கு ஒருபோதும் வாங்காதீர்கள், ரொட்டேஷனுக்கு வாங்குங்க கடன், தப்பே இல்லை. ஏன்னா கடனை வாங்குறீங்க, தொழில் முதலீடு செய்றீங்க, அந்த தொழில் 1 கோடி 50 கோடியா ரிட்டர்ன் வரும். 50 கோடியா ரிட்டர்ன் வரும்போது 1 கோடியை நீங்க என்ன பண்ணுவீங்க? கடன் அடைச்சிருவீங்க. அந்த கடன் மூலமாக பணத்தை பெருக்க செய்கிறீர்கள், பெருக்கம் பண்ணுகிறீர்கள், வாங்கலாம் கடன். திறமை இருந்தால் திறமையை நம்பி பணத்தை முதலீடு செய்யுங்கள், திறமையை நம்பி கடனை வாங்கி முதலீடு செய்யுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. பணம் இருக்கிறது என்பதற்காக எவரோ ஒருவர் தொழில் ஆரம்பித்தால் சொல்ல முடியாது, வெற்றியா தோல்வியா சொல்ல முடியாது. தொழில் வேண்டும் என்பதற்காக சில பேர் தொழிலை துவங்குகிறீர்கள். எனக்கு மதிப்பு வேணும்பா, நான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்பா, அப்படி சில பேர் தொழில் ஆரம்பிக்கிறீங்க, அதான் உங்க தோல்விக்கே காரணம். செயல்திறன் இருந்தால், நாலேஜ் இருந்ததுன்னா, தேடுதல் அறிவு இருந்ததுன்னா ஆரம்பிங்க, அல்லது அதை தேடிட்டு அப்புறம் ஆரம்பிங்க. காலம் வேணும், பொருள், கருவி, காலம் வேணும். அடுத்து உங்களுக்கு திறமை வேணும், 2வது. 3வது என்ன வேணும்? மொத்தம் 5 வேணும். 3வது பொருத்தமான இடம். யாருமே வராத இடத்துல சின்னதா போர்டை போட்டுக்கிட்டு ஆரிய பவன் ஹோட்டல் வச்சா யாரு வருவா சாப்பிடுறதுக்கு? கரூர் பைபாஸ், திருச்சியில இருந்து கரூர் பைபாஸ், அந்த A2B ஒரு கடை ஒன்று இருக்கு, பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, எந்த கடையுமே, ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ரோட்டோரத்துல இருக்கும் ஒரு கடை. இப்ப அந்த கடை அங்க வச்சிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, கோயம்புத்தூர் போறவங்க எல்லாரும், கரூர் போறவங்க அதிகமாக, கரூர், இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, இது ஜவுளி மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டுக்கு போறவங்க எல்லாருமே திருச்சியில இருந்து போறது அந்த ஒரு வழியில தான் போய் ஆக முடியும். அந்த ஒரு சாலை தான் பெரிய சாலையாக, நல்ல சாலையாக இருக்குது. அப்ப அந்த சாலை வழியாகத்தான் எல்லாரும் போவாங்க, அந்த காவிரி கரை தாண்டி தான் எல்லாரும் போய் ஆகணும். அப்போ அதுல போகக்கூடிய அனைத்து பணக்காரர்களும், அனைத்து செல்வந்தர்களும், கார்ல டிராவல் பண்ற எல்லாரும் பசின்னு வந்தா இங்கதான் வர முடியும் அப்படின்னு அடையார் ஆனந்த பவன் யோசிச்சு ஒரு கடையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சாலையில பக்கத்துல ஊரும் இல்லை, எதுவும் இல்லை, சுத்தி ஆளுமே எதுவுமே கிடையாது. அப்ப அதுக்கு பொருத்தமான இடம் தேர்வு செய்யணும். பீமா ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கும் விருதுநகர்ல, பாத்தீங்கன்னா அந்த புரோட்டாவுக்கு ரொம்ப ஃபேமஸ். இடம் தேர்வு செய்யணும். ஒரே ஊர்லயே சில பேர் 5 பேக்கரி வச்சிருப்பாங்க, 3 ஹோட்டல் வச்சிருப்பாங்க. ஒரே ஊர்லயே இடம் தேர்வு செஞ்சு
ரொம்ப பவர்ஃபுல்லா வச்சு நடத்துவாங்க. இடம் வேணும். சில பேர் ஒரு இடத்துல பேக்கரி ஃபேக்டரி வச்சு உற்பத்தி பண்ணுவாங்க, 10 ஊர்ல கடை வச்சிருப்பாங்க, நல்லா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 ஊர்லயும் ஃபேக்டரி, 10 ஊர்லயும் கடை வச்சிருப்பாங்க. அது அந்த அளவுக்கு பெருசா சிறப்பா இருக்குமாங்கிறது தெரியாது. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணி பல ஊருக்கு என்ன, அது ட்ரெயின்ல டிராவல் ஆகுது, சுட சுட அன்றன்றைக்கு தயாராகி அத்தனை கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கும் போவோம், அன்றன்றைக்கு சேல்ஸ் ஆகும். மிச்சம் இருந்தா வச்சுக்க மாட்டாங்க, அவுட். அந்த டேஸ்ட் அதை கொடுத்துட்டே இருக்கணும் எப்பயுமே ஜனங்களுக்கு. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எல்லாம் பொருத்தமான இடங்கள் நிறைய வச்சிருப்பாங்க, நிறைய இடங்கள். பெரிய பெரிய கடைகள்லாம் பாருங்களேன், கரெக்டான இடத்துல கொண்டு போய் வச்சிருப்பாங்க. ஆளே இல்லாத கடையில டீ ஆத்த வேண்டியதுதான். சும்மா எங்கேயா கொண்டு போய் வச்சுன்னா, மக்கள் ஜன நடமாட்டம் இருக்கக்கூடிய இடத்துல டீ வைக்கணும், டீ கடை. நிறைய பேர் பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி மெயின் ரோட்ல வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த பக்கம் 50 கிலோமீட்டருக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் 50 கிலோமீட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு டீ கடை மட்டும் இருக்கும். ஏன்னா லாரி டிரைவர் எல்லாம் வருவாங்க போவாங்க. லாரி டிரைவருக்கு 50 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம், 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கடையே இல்லை, நடுவில் இந்த ஒரு கடை தான் அப்படின்னா, அப்ப அங்க மக்கள் வருவாங்க. யாரு? டிரைவர்ஸ் வருவாங்க, டீ சாப்பிட்றதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கும், அதுக்காக வந்து இறங்கி ஒரு டீயை சாப்பிட்டு தம் போட்டு ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு, இல்லை ஒரு புரோட்டா சாப்பிட்டு போவாங்க. அதுக்காக ஒரு கடை வச்சிருப்பாங்க அங்கே. இப்ப அவங்க ஆளே இல்லாத இடத்துல வச்சிருக்காங்க, டிராவல் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்க, கடையே இல்லை, அதனால மக்கள் அங்க போவாங்கன்னு வச்சிருக்காங்க. அது இடம் தேர்வு செய்யணும். நிறைய வந்து ஹோட்டல்ஸ் மோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இடங்கள் வந்து சரியில்லாததுனால, பொருத்தமான இடத்தை தேர்வு செய்யாததுனால அங்க ஒன்றும் பெருசா வியாபாரமே இருக்காது. உங்களுக்கு வியாபாரம் இல்லைன்னா உங்க இடமும் சரியில்லைன்னு அர்த்தம். சில ஹோட்டல்லாம் வச்சு நல்லா பிஸியா போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணுவீங்க, நம்ம ஹோட்டல் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொந்த இடம், வாடகை இடம் ஒன்று வச்சிருப்பீங்க. வாடகை இடத்துல நல்லா நடந்துகிட்டு இருக்கும், ஊரு டவுனுக்குள்ள வச்சிருப்பீங்க, நல்லா ஓடும். நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே தான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி, நிறைய பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க. சொந்தமா ஒரு இடம் வாங்குவோம் அப்படின்னு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் கிடைக்கும். ஒரு ஊரை ஒட்டி ஒரு கிலோமீட்டர்ல ஒரு இடம், அந்த கடையை விட்டு ஒரு கிலோமீட்டர்ல ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்த சொந்தமா வாங்கி இந்த ஹோட்டலை வச்சு அந்த இடத்த வாங்கியிருப்பாங்க. வாங்கி இந்த ஹோட்டல் அப்படியே அங்க ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த கூட்டம் அந்த இடத்துக்கு வரவே வராது. ஒரு இடத்துக்கு மக்கள் வந்து பழகிட்டாங்க, செட் ஆயிட்டாங்க அப்படின்னா, நீங்க வேற இடம் மாத்தும் பொழுது சிக்கல் உருவாகும். அங்க என்ன பண்ணலாம், ஒன்னு பிரான்ச் ஆரம்பிக்கலாம். இந்த மக்கள் அங்க செட் ஆகிற வரைக்கும் ரெண்டையும் வச்சு நடத்திட்டு அப்புறம் கூட மாத்திக்கலாம். சில பேர் திடீர்னு அப்படியே துண்டிச்சுக்கிட்டு புது இடத்துக்கு போயிருவாங்க. அப்ப அந்த பெரிய நஷ்டமாயி போயிடும். நிறைய ஹோட்டல் அப்படி மூடி இருக்காங்க, நிறைய பேர் நடந்தது. பொருத்தமான இடத்தை தேர்வு செய்ய வேண்டும். இந்த 3 விட இன்னும் 4வது ரொம்ப பவர்ஃபுல். ஒரு தொழில் துவங்க வேண்டும் என்றால் அதற்கான சாதனங்கள் வேணும், அதற்கான கருவிகள், வேணும். அது சொன்னாங்க, பொருள், கருவி, காலம் அப்படின்னாங்க. கருவி, சாதனங்கள் வேணும். செல்போன் கடை ஸ்டார்ட் பண்றீங்க, அப்போ அதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு, அலட்டுறதுக்கு, மாற்றுறதுக்கு அதுக்கான கருவிகள் வேணும். செக் பண்றதுக்கு கருவிகள் வேணும். ஒரு லேப்டாப் வேணும். இந்த அது நிறைய சிஸ்டத்துல வந்து கரப்ஷனா இருக்கும், அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும். அதுவும் சாதாரண லேப்டாப் எல்லாம் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியா வேணும். அதுக்கான கருவிகள், பொருள்கள், சாதனங்கள் உங்களுக்கு சரியா வேணும். ஒன்னொன்னுக்கும் பொருள்கள் தேவை நமக்கு. நீங்க எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் சரி, பொருள் வேண்டும், சாதனங்கள் தேவை. சாதனங்கள் இல்லாமல் நீங்க ஒரு தொழிலை துவக்க முடியாது. ரிப்பன் கடை வச்சிருக்கிறீங்க, நறுக்கிறது கத்திரிக்கோள் வேணும் இல்ல, கத்திரிக்கோளே வாங்காம நீங்க இதுக்கு யாரு முதலீடு போடுறது அப்படின்னா, இப்ப யாரு எப்படி கட் பண்ணி கொடுக்க முடியும்? சில துணி கடையெல்லாம் பார்த்திருக்கேன், 2 கத்திரிக்கோள் வச்சிருப்பாங்க. துணி கிழிக்கிறதுக்கு 2 கத்திரிக்கோள் வச்சிருப்பாங்க. ஒரு 5-6 கத்திரிக்கோளை வாங்கி வைக்கிறது. அட்டண்டர்ஸ் 10 பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் ஷர்ட் பிட்டு பார்க்கணும், இன்னொரு பக்கம் அந்த நிறைய துணி எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. அந்த டெய்லர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள தப்பாங்கல்ல துணி, அது வாங்குறதுக்கு வருவாங்க. அப்புறம் ஜாக்கெட்டு பிட்டு வச்சிருப்பாங்க ஒரு பக்கம். அப்புறம் பட்டுப்புடவை வாங்கினாங்கன்னா பட்டுப்புடவைக்கு முந்தி என்ன பண்ணணும், முடிச்சு போட்டு கொடுக்கணும், அதுக்கு கத்திரிக்கோள் தேவைப்படும். அப்புறம் புடவை வாங்கினாங்கன்னா ஜாக்கெட்டை கிழிப்பாங்க, அதுல 2ஆ கிழிக்கணும், அந்த இடத்துக்கு வேணும். ஷர்ட் பிட்டு தனியா இருக்கும், பேண்ட் பிட்டு தனியா இருக்கும், அதுக்கு தனியா வந்து 2க்கும் தனித்தனியா இருக்கும். இப்போ கடையில 2 கத்திரிக்கோள் வச்சுக்கிட்டு, ஒரே கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு 2 கத்திரிக்கோள் வச்சுட்டு இத்தனை இடத்துக்கு அப்படி ஷிஃப்ட் பண்ற, அது மாதிரி ஷிஃப்ட் பண்றாங்க. என்ன அவங்களுக்கு நினைப்புனா,
நம்ம கடைக்கு என்ன கூட்டமா வரப்போகுது, நம்ம கடைக்கு என்ன கூட்டம் வருது, 10 பேர் அட்டெண்டர் இருக்கிறான், 2 கத்திரிக்கோள் போதும், அங்க ஜாக்கெட்டு கிளிக்கல அந்த கத்திரிக்கோள் அங்க கொடுத்துக்குருவான், இங்க இவங்க சட்டுப்பிட்டு கிளிக்கல கத்திரிக்கோள் இங்க மாத்தி விட்டுக்குவோம். உங்க நினைப்பே அடிப்படையில கடைக்கு ஆளா வரப்போகுது, 2 கத்திரிக்கோள் போதும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாங்கினா உங்க நினைப்பே அடிப்படையில ஆளு வராது நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா கத்திரிக்கோளே 2 தான்னா உங்கள்ட்ட சாதனங்களே பாருங்க, இவ்வளவு பெரிய கடையா காட்டி நீங்க சாதனங்கள் சரியில்லைன்னா அது என்ன அர்த்தம்? அப்ப உங்க நினைப்பே என்னது அடிப்படை தப்பு. 10க்கு 10 கத்திரிக்கோள் ஆளு வரும் கடைக்கு, அந்த நினைப்பு வேணும் இல்ல. உங்கள் கடைக்கு தேவையான சரியான சாதனங்கள் வேண்டும் அப்படின்னு நான் சொல்லல, திருக்குறள் சொல்லுது. பொருள் வேண்டும், பொருள் கருவி எல்லாத்தையும் டாப் நம்பர் 1 முதலீடு வேண்டும். முதலீடு வேண்டும். ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது 5 வேண்டும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் செல்வம், முதலீடு வேணும். சில பேர் முதலீட்டுக்கு பணம் இல்லைன்னு சொல்றீங்க. அந்த பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு தர்றேன். உங்களுக்கு சிந்தனை இருந்தா போதும், ஐடியா இருந்தா போதும், உங்களுக்கு பணம் வந்துடும். உங்களோட ஐடியாவை பணம் இருக்கிறவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பணம் முதலீடு தருவாரு, அவர் உங்க கூட பார்ட்னர் ஆவாரு, அல்லது உங்களை நம்பி பணம் தருவாரு, நீங்க தொழில் செய்யலாம். பணம் இல்லை, எனக்கு முதலீடு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க என்ன முதலீட தேட ஆரம்பிக்கல. யாரோ ஒருவர் உங்களுக்கு பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறார். அந்த பணம் தருபவரை நீங்கள் இன்னும் தேடி கண்டுபிடிக்கவில்லை. அப்படிதான் உங்களுக்கு நீங்க யோசிச்சுக்கிறோம். நான் எத்தனையோ பேர்ட்ட பிசினஸ் சொல்றேன், யாருமே எனக்கு பணம் கொடுக்கலம்பீங்க. இல்ல, ஒண்ணு அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லல, இல்ல அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லல, இல்ல நீங்க என்ன அதுல தெளிவா ஆகல. நீங்க என்ன 100% அந்த ஐடியா அரைகுறையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வேறு ஒரு நபரிடம் சொன்னால் அவர் பார்ப்பார், என்ன சொல்லும் போது அறவே காட்டுத்தனமா அறகுறையா சொல்றானே, இது என்ன சரியா வருமா வராதா அப்படின்னு தான் அவர் சிந்திப்பார். அவரை அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க முதல்ல உங்க ஐடியாவில் அட்ராக்ஷனா இருக்கணும், உங்களை நீங்க நம்பணும், உங்க ஐடியாவை நீங்க நம்பணும், உங்க ஐடியாவை பிறரிடம் சொல்லுங்கள், பணம் தானா வரும். சரியான காலம் வேணும், 2வது செயல் திறன் வேணும், 3வது பொருத்தமான இடம் வேணும், 4வது அதுக்கான கருவிகள் சாதனங்கள் வேணும், 5வது இது 5வது இல்லை, இதான் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சரியான செல்வம் முதலீடு வேணும். முதலீடு என்ன தொழில் ஆரம்பிக்கணும் அதுக்கான சரியான முதலீடு வேணும். அந்த முதலீடு இருந்தா தான் ஒரு தொழிலை துவங்க முடியும். அந்த முதலீடு உங்களிடம் இல்லை, பணம் இல்லை என்றால் பிறரிடம் கேளுங்க, கொடுப்பார்கள். பொருள் கருவி காலம் வினையிடனொடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். வள்ளுவர் சொல்லிக்க, சிறப்பா செயல்படும், சிறப்பா செயல்படும். இந்த சில இடத்துல சில டயலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஆஸ்பத்திரியில கேட்பீங்க, எவ்வளவு சீக்கிரம் பணம் கட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன், அப்புறம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அதுக்குள்ள அவருக்கு என்ன வேணாலும் ஆகலாம், சீக்கிரமா கிட்னி ஆபரேஷன் பண்ணுங்க, சீக்கிரமா அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணுங்க, வேகமா பணத்தை கட்டுங்க, புள்ள தலை திரும்பிருச்சு ஆபரேஷன் பண்ணலாம், பிள்ளைக்கும் தாய்க்கும் எதுக்கும் உயிர் என்ன ஆகுமே தெரியாது, பணத்தை கட்டுங்க நாங்க ஆபரேஷன் பண்றோம். எவ்வளவு சீக்கிரம் பணம் கட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் பிரெயின் ஆபரேஷன் நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில இடத்துல கேட்டிருப்பீங்க ஒரு டயலாக், ஏம்மா எத்தனை தடவை உனக்கு சொல்றது, பணம் இல்லைன்னா தர்மாஸ்திரி போமா, இங்க வந்து ஏம்மா என் உயிரை வாங்குற அப்படின்னு சில பேர் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் பணத்தோட அருமை இப்ப புரியும். ஆகா நம்மகிட்ட காசு இல்லையே, பணத்தை தேடலையே, நாடலையே, பணம் நம்மளை நோக்கி வரலையே, பணத்தை நோக்கி நம்ம போகலன்னு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நேரம் இந்த நேரம் எல்லாம். பைக்ல போவீங்க, டிராபிக் போலீஸ் பிடிப்பாங்க, காவல் அதிகாரியோட பிடிப்பாரு, ஊர்ல இருக்கிற டவுன் போலீஸ் கூட பிடிப்பாரு, டிராபிக் போலீஸும் பிடிப்பாங்க, டவுன் போலீஸும் பிடிப்பாங்க, நகர காவல்லையும் பிடிப்பாங்க. லைசன்ஸ் எங்க சார்? லைசன்ஸ் இல்லை சார். சில நேரங்கள்ல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய சைடுல திணிச்சா தப்பிச்சுக்கலாம். நிறைய நேரங்கள்ல பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நோட்டு வச்சுட்டு நமக்கு ஃபைன் எழுதுவாங்க, 500 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபான்னு ஃபைன் எழுதி அந்த பில்லை கிழிச்சு கொடுத்துட்டு ஃபைன் வாங்கிக்குவாங்க. பணத்தை கொடுத்து போயிடலாம். நீங்க ஃபைன் நேரடியா கொடுத்து கட்டினாலும் சரி, அல்லது ஃபைனா கட்டாம அவங்களுக்கு சைட்ல நீங்க பணத்தை கொடுத்துட்டு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் பணத்தை கொடுத்தா வெளில வந்துடலாம். பஸ்ல பயணச்சீட்டு இல்லை, 500 ரூபாய் கட்டு அபராதம்,
பணத்தை கொடுத்தா வெளில வந்துடலாம். ரயில் நிலையத்துல புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ரயில்வே ஸ்டேஷன்ல பணத்தை கட்டினா வெளில வந்துடலாம். 500 ரூபாய் 200 ரூபாய் அபராதம் பொது இடத்துல சிகரெட்டு பத்த வச்சா. அந்த இதுல ட்ரெயின்ல வந்து டிக்கெட்டு புக் பண்ணணும். டிக்கெட்டு புக் பண்ணாம விட்டீங்கன்னா தட்கல்ல கொஞ்சம் கூடுதலா பணம் கட்டினா உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம், புக் பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவை இந்தோனேஷியால இருந்து இந்தியாவுக்கு வரணும், தீபாவளி நேரம். என்னோட டிக்கெட்டை கேன்சல் பண்ணி கொஞ்சம் முன்ன, நான் தீபாவளி கழிச்சு தான் இந்தியாவுக்கு வர்றதா பிளானு. தீபாவளிக்கு முன்னதாக வரணும்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ல தூக்கி போடுறோம் மலிங்டோவில். அந்த டிக்கெட்டோட வேலை நான் கேன்சல் பண்ணிட்டு தீபாவளிக்கு முன்ன மாத்தினதுனால 50,000 ரூபா ஆச்சு. இந்தோனேஷியாலேருந்து மலேசியா வந்து மலேசியாவிலேருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு தான் அது, இந்தியா வரணும். 50,000 ரூபா ஆச்சு. அப்போ காசை கொடுத்தோம்னா வேலை ஆகுது. இப்போ நன்மையோ தீமையோ எல்லா இடங்கள்லையுமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பணம் என்பது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் பணத்தை நன்மையாக பயன்படுத்துவதற்கு மட்டும் யோசித்தீர்களே என்றால் அந்த பணம் உங்களிடம் அதிகமாக பெருகும், அற்புதமா பெருகும். பணம் பெருகணும், பணம் வேணும்னு முதல்ல நினைக்கணும். பணம் தான் இன்னைக்கு சூழல்ல எல்லாமாவும் ஆகிருச்சு. மனுஷன் வாழ்க்கையில பணம் ஒரு பெரிய முக்கிய பங்காய் போச்சு. பணம் இருந்தா தான் கல்வி கத்துக்க முடியும், பணம் இருந்தா தான் அந்த கல்வியை கற்பிக்கவும் முடியும். இன்னைக்கு சூழல்ல பணம் இருந்தா தான் சொந்த பந்தங்கள் கூட சில நேரங்களில ஒட்டுகிறது. பணம் இருந்தால்தான் இறுதியில நம்மளுடைய பிணமும் சுடுகாட்டுக்கு போகும், இல்லைன்னா போகாது. வாழ்க்கையில பணம் 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 பணம்னு எத்தனை அலைஞ்சு திரிஞ்சாலும் சில பேருக்கு கிடைக்கலன்னா என்ன காரணம்னா, பணத்தை பெறுவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளாமல் சிலர் பணத்தை தேடுகிறார்கள். நான் ஒரு கடையில போய் ஒரு குத்து விளக்கு வாங்கணும்னா, குத்து விளக்கு 600 ரூபாய் அப்படின்னா என் பாக்கெட்ல 300 ரூபாய் இருந்தா அந்த குத்து விளக்கை நான் எப்படி வாங்குறது? குத்து விளக்கு 600 ரூபாய், என்கிட்ட இருக்கிறது 300 ரூபாய். 600 ரூபாய் மதிப்புள்ள குத்து விளக்கு எனக்கு கிடைக்கணும்னா 300 ரூபாய் தகுதி உள்ளன்னா 600 ரூபாய் தகுதிக்கு உயர்ந்தாதான் நான் வந்து வாங்க முடியும். அப்ப என்னுடைய ஆசை 4 கோடி ரூபான்னா 4 கோடி ரூபாய் ஆசை என்கிட்ட இருக்கிறது 10 லட்சம் ரூபாய்னா நான் எப்படி 4 கோடி ரூபாய் பொருளை அடைய முடியும்? அப்ப என்னுடைய தகுதியை உயர்த்தினால்தான் ஆசைப்பட்டதை அடைய முடியும். உங்களுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் உங்களுடைய தகுதியை உயர்த்துங்கள். உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தினால் ஆசை நிறைவேறும். உங்க ஆசை இங்க இருக்கு, உங்க தகுதி இங்கதான் இருக்கு. டீ கடைக்கு டீ குடிக்க போறீங்க, 10 ரூபாய் டீ, பாக்கெட்ல 1 ரூபா தான் இருக்கு. அப்போ உங்க தகுதி 1 ரூபாய், ஆசை 10 ரூபாய், எப்படி கிடைக்கும்? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், 37 லட்சம் ரூபாய் செலவுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. 37 லட்சம். சில பேர்லாம் 200 பவுன் நகைப்பட்டு கல்யாணம் பண்றவங்களா இருக்காங்க. 37 லட்சம் பிளான் மட்டும் தெளிவா இருக்கு. 37 லட்சம் கடனே 9 கோடி வச்சிருக்கிறீங்க. 37 லட்சத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு, கடனே 9 கோடி. அப்போ உங்களோட இலக்கு என்னவா இருக்கு? 37 லட்சத்துல கல்யாணம் பண்ணணும். ஆனா உங்களுடைய இப்போதைய தகுதி என்ன? -9 கோடியில இருக்கிறீங்க. -9 கோடியை முடிச்சு அது பிளஸ் ஆகி அதுக்கப்புறம் 37 லட்சம் கொண்டு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா 30 லட்சமும் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணா திரும்ப என்ன ஆகும்? -9 கோடியோ 37 லட்சம்னு போகும். அவ்வளவுதான், அவங்க இலக்கு நிறைவேறும். ஆனா கடன் திரும்பவும் கூடி போயிடும். சில பேருக்கு ஆச்சரியமா எவ்வளவு கடன் கட்டாலும் கொடுப்பாங்க தெரியுமா? வந்துகிட்டே இருக்கும் காசு. காசே இருக்காது, பூமி பூஜை மட்டும் போட்டுருவாங்க வீட்டுக்கு. செங்கல் சிமெண்ட்னு வந்து எல்லாத்துக்கும் எப்படியோ வீட்டை கட்டி முடிச்சிருவாங்க. சில பேர்லாம் அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா சம்பாரிச்சு பணம் கொடுப்பாங்க, அப்போ கிளியர் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு அதுவே பெரிய மோசமான நிலைமையா போய் வீட்டை வித்துட்டு அந்த கடன் அடைக்கிற நிலைமைக்கு வந்துடும். அப்படிலாம் கூட சில பேருக்குலாம் மாறி இருக்கு. அது எல்லாத்துக்கும் மனநிலை தான் காரணம். நீங்க பைசா காசு எல்லாம் வீடு கட்ட முடியுமா? முடியும். வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடுன்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, காலு கை உள்ளவர் மலை ஏறி மலத்தேனை கொண்டு வர முடியும். காலு கையே இல்லாதவர் மலத்தேனுக்கு ஆசைப்பட்டு யாரை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவ்வளவுதானே. காசு பணமே இப்ப உங்கள்கிட்ட இல்ல, வீடு வேணும் வீடு வேணும் வீடு வேணும் வீடு வேணும் நினைச்சுக்கிட்டே இருங்க. 108 நாள்ல அத்தனை வேலையும் நடக்கும். 108 நாள் அத்தனை வேலையும் நடக்கும். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு எங்கெந்த வருவாங்க, ஒரு கொத்தனார் வருவார், ஒரு மேஸ்திரி வருவார், எப்படியோ வீடு கட்டி வீடு ஆகி கரகப்பிரவேசம் நடந்துரும். கடைசியை யோசிச்சு வைப்பீங்க, நம்ம எதுவுமே செலவு பண்ணல, எப்படி வீடு வந்துச்சு? எப்படியோ வந்துச்சு, அவ்வளவுதான், வீடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் தொந்தரவு இல்லாம நீங்க கொஞ்சமா சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுத்துக்கலாம். அப்படிலாம் நடக்கும். நிறைய பேருக்கு நடந்திருக்கு அந்த மாதிரி, நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. அப்படிப்பட்ட அதிசயங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். கோடீஸ்வர சுவாமிகள் கோவிலுக்கு நேத்து நம்ம தரிசனத்துக்கு போனோம்ல, போனதுக்கான காரணம் என்னங்கிறீங்க?
இப்படி ஏதோ ஒரு அதிசயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நேர்மையா அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட போறது இல்ல, நம்மளோட ஆசை நிறைவேறும். நிறைவேறிய பிறகு அவங்களுக்கு நம்ம என்ன செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணதான் போறோம். கடன் அடையணும் நினைக்கிறீங்கல்ல, உங்களுக்கு இருக்கிற கடன் 15 கோடி, உங்களுக்கு இருக்கிற கடன் 15 கோடி. ஆனா உங்களுக்கு வர வேண்டிய தொகையே 40 கோடி. 40 கோடி வரணும். உங்களுக்கு இப்ப கடன் இருக்கிறது 15 கோடி. கோடீஸ்வரா சுவாமிகள் பாட்டு வந்துட்டோம்ல, பார்த்தோம்ல கோடீஸ்வரா சுவாமிகளை பார்த்துட்டு வீட்டுக்கு போயாச்சுல. வர வேண்டிய 40 கோடி வந்தா 15 கோடி போக மீதி பணம் கைக்கு வந்துடும். பண தடை விலகும் இல்ல. எதுக்கு கோடீஸ்வரா சுவாமிகள் கோயிலுக்கு போனோம்? மன தடை விலகுவதற்காக நாம போனோம். மனத்தடை நமக்கு மனசுல தடை விலகினால் பண தடை உடஞ்சு ஆட்டோமேட்டிக்கலி கிளியர், எல்லாம் கிளியர் ஆகும். நீங்கள் முன்னே நடந்து போனால் உங்களுக்கு முன்னே தெய்வ சக்தி போயிட்டு இருக்கும். பணம் எல்லாத்துலயும் முக்கியமானாங்க, எல்லாத்துக்கும் முக்கியம் இல்லைங்க. காசு கொடுத்து நல்ல குருவை கொண்டு வர முடியாது. காசு கொடுத்து வாத்தியார வேலைக்கு வைக்கலாம், என் பிள்ளைக்கு பாடம் நடத்துங்கன்னு. அவர் நல்ல குருவா? பணம் கொடுத்தா யாரு வேணாலும் வருவாங்க வாத்தியாரா. நல்ல குரு, நல்ல அறிவு வாங்க முடியுமா? யாருக்கோ ஒருத்தருக்கு 5 கோடி தர்றீங்க, நல்ல அறிவு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? தானா மலர்வது, அது எல்லாமே இண்டிவிஜுவலா மலரும். அது தானா மலர்றது, தானா வரும். சில பேர் முடி வளரணுங்கிறீங்களா, முடியெல்லாம் வளர்ந்து தானா வளரும், அவ்வளவுதான். வளரணும்னு விதி இருந்தா வளரும். அப்புறம் நம்ம முயற்சி எடுத்தாலும் வளரும். ஒரு 3 மாசம் முயற்சி எடுக்கணும், அல்லது ஒரு வருஷம் முயற்சி எடுக்கணும். ஒரு வருஷம் முயற்சி எடுத்து வளரலையா, அதாவது வளராது, அவ்வளவுதான். ஒரு லெவலுக்கு மேல சில பேருக்குலாம் முடியெல்லாம் வளர்ச்சி இருக்காது, அதுவா வளரும். சில பேருக்குலாம் முடி உடம்பெல்லாம் வளருது, தலைமுடி நல்லா வளருதுன்னு அதுவா வளருது, அவ்வளவுதான். முயற்சி எடுத்தாலும் வளரும். வளரணும்னு இருந்தா வளரும், இல்லைன்னா என்ன பண்ணாலும் வளராது. 3 தான் முடி வளர்றது இல்ல. 1 தானா வளரும், அதுவா. 1 பண்ண வேண்டாம், அதுவா வளரும். 1 எதையுமே எந்த ஊட்டச்சத்து உணவுகளுமே இல்லாம சாலையோரங்கள்ல பிச்சை எடுத்துக்கிட்டு பேசாம கிடக்கிறவங்களுக்கு எல்லாம் தலைமுடி வளர்ந்து தொங்குது. அவங்க எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க, என்ன பண்ணாங்க, என்ன குளியல் குளிச்சாங்க, இல்ல என்னென்ன ஷாம்பு தலைக்கு யூஸ் பண்ணாங்க, என்னென்ன நேச்சர் பாத் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தலைமுடி வளர்ந்துருக்கு? சாலையோரங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பிச்சைக்காரர்களுக்கு தலைமுடி வளர்ந்துருக்கு என்ன? 3 தான். வளரணும்னா வளரும், அதுவா வளரும். 1. 2வது, நாம முயற்சி பண்ண சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, தேங்காய் பால், தயிர், அதுக்கப்புறம் நிறைய கிழங்கு வகைகள் இருக்கு. நிறைய தலைக்கு அரைச்சி பூசி குளிக்கலாம். அப்புறம் கேரட் ஆயில், ஆலிவ் ஆயில், நிறைய ஹேருக்கு ஹேர் சிரம் நிறைய இருக்கு, நிறைய பயன்படுத்தலாம். அப்புறம் வெண்டைக்காய் வச்சு பயன்படுத்துறது, சீத்தாப்பழ கொட்டை விதை பயன்படுத்துறது, ஒன்னொன்னு ஒரு ஸ்டைல்ல பயன்படுத்த தலைமுடி வளரும். அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான், முயற்சி பண்ணா வளரும். அப்படியும் வளரல, அப்புறம் 3வது தான், வளராது, அவ்வளவுதான். இருக்கிற முடிதான், இருக்கிற முடியை மெயின்டைன் பண்ணி அழகா காப்பாத்தி அதை வச்சுட்டு போகணும். முடியே இல்ல, பால்டு ஹெட், என்ன பண்றது? அவ்வளவுதான், அதை வச்சுக்க போய்க்க வேண்டியதான். தலைமுடி வளர வைக்கும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கலைஞர் கருணாநிதியும் தானே தலைமுடி வளர வைக்க முடியும்னாக்க, இருக்கிற சொத்து அவங்களுக்கு கோடி கோடியா காசு இல்லையா? தலைமுடி வளர வைக்கும்னா 2 பேரும் வளர வச்சிருக்க முடியாதா? அவ்வளவுதான். 1 தானா வரும், இல்ல முயற்சி பண்ணா வரும். 3வது வராது, அவ்வளவுதான். இந்த 3ல ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டு நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதே மாதிரிதான் அறிவும் காசு கொடுத்தெல்லாம் வராது, தலைமுடியெல்லாம் காசு கொடுத்து வராது. அதுவா வரணும்னா வரும், இல்லைன்னா இல்லை. நல்ல குழந்தைகள் அமைவது பணத்தை விட ரொம்ப முக்கியமானது. பணம் தான் முக்கியம் நினைக்கிறீங்களா? குரு நமக்கு கிடைத்த அற்புதமான செல்வம், குழந்தைகள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான செல்வம். பசித்த நேரத்திலே எப்போதும் உணவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உங்களுக்கு உணவு என்கிற அற்புத செல்வம் கிடைத்திருக்கிறது. ஒரு நாள் உணவு கிடைச்சா செல்வம் இல்லை, எப்போதும். எங்க வீட்டுல எப்பயும் சாப்பாடு இருந்துட்டே இருக்குங்க. யாரும் இருந்தாலும் நாங்க சாப்பாடு கொடுத்துட்டே இருப்போம். நாங்க எங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, மத்தவங்களும் சேர்த்து சமைச்சிருவோங்க. யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம இது வரைக்கும் நாங்க சாப்பாடு போட்டே இருப்பாங்க. திடீர்னு விருந்தினர் வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு, நாங்க சாப்பாடு கொடுப்பாங்க. அது செல்வ நிலைமை. வயிறு பசிக்கும் நேரத்திலே நமக்கு எப்பொழுதும் உணவு இருந்து கொண்டே இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் அது செல்வ நிலைமை. நல்ல தேக ஆரோக்கியம் உங்களுக்கு இருந்தால் அது செல்வ நிலைமை. உங்களுக்கு நல்ல மன நலம் இருந்தால் அது செல்வ நிலைமை. பிறர் துன்பத்தில் கரைந்து இன்பத்தை பெருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு இருந்தால் அதுதான் இருக்கிறதுலேயே உச்சபட்ச செல்வ நிலைமை. 2 சகோதரிகளை நான் பார்த்தேன், எனக்கா கண்ணீர் வருது, எனக்கு அவ்வளவு கண்ணீர் வருது எனக்கு. அந்த 2 சகோதரிகளை பார்த்தேன், ரொம்ப நல்ல மனிதர்கள், நல்ல சகோதரி 2 பேரை நான் பார்த்தேன். பிறர் துன்பத்தில் கரைந்து இன்பத்தை பெருக்கு அப்படின்னு சொல்றேன்.
நான் நிறைய பேருடைய துன்பத்தை இன்பமா மாத்தி காட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சு பல ஆண்டுகளா நிறைய குடும்பத்துல பெரும் மகிழ்ச்சிகளை உருவாக்கி நிறைய மனிதர்களை நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் என்னைய பத்தி நான் நினைச்சுக்கிட்டு நம்ம நல்லதுதான் இந்த உலகத்துக்கு பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நிறைய நபர்களை இறைவன் எனக்கு காமிச்சு கொடுப்பான். நீ என்னப்பா நல்லது பண்ற, உனக்கு மேல நல்லது பண்ணவெல்லாம் இந்த உலகத்துல எத்தனையோ கோடான கோடி உள்ளங்கள் இருக்கு. நம்மளோட மைண்டுக்கு ஹெட் வெயிட் ஸ்டார்ட் ஆகுது இல்ல, அந்த ஹெட் வெயிட் உட்கார ஆரம்பிக்குது இல்ல, அந்த நேரத்தை நம்மளை தட்டுறதுக்குன்னு இறைவன் நமக்கு ஆட்களை ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பி விடுவாரு. அப்படி 2 பேரை பார்த்தேன். அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் வயசு 50 வயசுக்கு மேல. அக்காவுக்கு ஒரு துன்பம், அத தங்கச்சி தன் துன்பமாக நினைத்து கவலைப்படுகிறார். அவருக்கு நல்லது நடக்கணும்னு பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவருக்கு துன்பம்னா அவருக்கு கண்ணீர் வந்தா இவருக்கு கண்ணீர் வருது. 2 சகோதரிகள் 2 சகோதரிகள். நேத்தைக்கு முத நாள் மிரண்டு போனேன், அசந்து போனேன். இப்படியும் சகோதரிகள் உலகத்துல இருக்கிறாங்களா? இவ்வளவு ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க முடியுமா? அவங்க குடும்ப துக்கத்தை தன் குடும்ப துக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குடும்பம், சகோதரிகள் மட்டும் இல்ல, குடும்பமே. இப்போ சித்தி பிள்ளைங்கன்னா அண்ணன், பெரியம்மா பிள்ளைங்கள அண்ணன்னா வேற மாதிரி, வேற அவங்க அண்ணன், ஆனா கூட பிறந்த அண்ணன் இல்லை. இவங்களை சித்தி பிள்ளைங்கள தம்பின்னா தம்பி, அப்படி ஒரு டிஸ்டன்ஸ்ல ஒண்ணு விட்ட தம்பி ஒண்ணு விட்ட அண்ணன் அப்படிதானே சொல்லுவாங்க. அங்க அப்படி இல்ல, மருமகள்கள் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஒண்ணு விட்ட மருமகள் சொல்லுவாங்களா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்ப சின்ன மாமியாரு, பெரிய மாமியாரு, நடு மாமியாரு, கடைசி மாமியாருன்னு ஒதுக்கி வைப்பாங்கல்ல. இப்போ ஒரு 5 பெண்கள் இருக்காங்க, அதுல ஒருத்தருக்கும் பிள்ளைகள் பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, பெரிய மாமியா, எங்க பெரிய மாமியா, எங்க சின்ன மாமியாரு, இது எங்க மாமியாரு, அப்படி பிரிவே இல்லை. 2 பேரும் அக்கா தங்கச்சி, 2 பேர் மருமகளுமே 2 பேரும் மாமியார் தான், 2 பேர் மகனுங்களுமே 2 பேருக்கு மகன் தான், 2 பேரு பேர பிள்ளையுமே 2 பேரையுமே பாட்டின்னு தான் சொல்லுது. இது எங்க பாட்டி, இது உங்க பாட்டி இல்ல. ஒரே குடும்பமா, ஒரே எண்ணமா, பிறர் துன்பத்தில் கரைந்து இன்பத்தை பெருக்கு அப்படிங்கிற ஒரு செல்வ வள மன அமைப்பு உங்களுக்கு இருந்தால் பணம் கொட்டுன்னு கொட்டும். அவங்க குடும்பம் சுபீட்சமா இருக்கு. இப்ப நான் சொன்னவங்க குடும்பம் கரூர் கஸ்தூரி அம்மாவும் உப்பிடமங்கலம் லோகாம்பாள் அம்மாவும், அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவங்களோட சில மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை இன்பமா மாத்துவதற்கு, சுபிட்சங்களை பெருக்குவதற்கு, இந்த உலகத்துக்கும் நல்லது செய்யணும், அவங்களுடைய சொந்த வாழ்வுகள்லையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் நல்ல நிகழ்வுகளா நடக்கணும்னு அவங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்குல்ல. அக்காவுக்கு ஒண்ணு நடக்கணும்னு அது தங்கச்சிக்கும் அதே எண்ணம், அக்காவுக்கு அது நடக்கணும். தங்கச்சிக்கு ஒண்ணு நடக்கணும்னு அது அக்காவுக்கும் அந்த எண்ணம். இந்த 2 எண்ணமும் சேர்ந்து எல்லாருக்கும் அதே எண்ணம். அதான் அந்த அந்த இன்பம் இருக்கு பாருங்க, அதாவது அதான் சொல்லுவேன். நான் அடிக்கடி இந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் பேசும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், குடு இன்பம் அதான் குடும்பம்னு சொல்லியிருப்பேன். அவங்க ஃபேமிலி கொடுக்குது இன்பத்தை, அவங்க ஃபேமிலி கண்ணால பார்த்து சொல்றேன். அவருக்கு துன்பம்னா இவருக்கு துன்பம், இவருக்கு இன்பம்னா அவருக்கு இன்பம், அவருக்கு துன்பம்னா இன்னொருத்தர் அதை இன்பமாக்க பாக்குறாரு, இவருக்கு துன்பம்னா இன்னொருத்தர் அதை இன்பமாக்க பாக்குறாரு. உனக்கு பணம் தேவையா, நான் தரேன், எனக்கு தேவையா, நீந்தா. அப்படி அது ஒரு சூப்பர் ரிலேஷன்ஷிப். உலகத்துக்கு நம்ம தான் நல்லது பண்றோம்னு பார்த்தா உலகத்துல எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்கல்ல, எத்தனைக்கு எத்தனைலாம் உண்டு அப்படின்னு. நிறைய நேரம் அப்படி ஒரு மிரட்டலான குடும்பங்களை, மிரட்டலானன்னா ரொம்ப அன்பான, என்னோட மைண்ட மிரட்டுற அளவு நிறைய நபர்களை சந்திக்கும் பொழுது ஒரு குடும்பம் சிறப்பான குடும்பங்களை பாக்குறோம்ல. அதுல சில இந்த மோசமானவங்களே முக்கியமானவங்க அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும். அதுலயே நல்லவர்களிலேயே தூயவர்களிலேயே மிகவும் முக்கியமானவர்கள் இவர்கள் எல்லாம். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் சந்திக்கிற வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்ததே பெரிய வாய்ப்பா நான் பாக்குறேன். பிறர் துன்பத்தில் நாம் கரைந்து, பிறர் துன்பப்படும் போது நாம் துன்பப்பட்டு அந்த துன்பத்துல நாம மூழ்கிராம அந்த துன்பத்தை அவங்க லெவலுக்கு போய் துன்பப்பட்டு தன் துன்பமாக ஏற்றுக்கொண்டு அந்த துன்பத்தை இன்பமாக்கி காட்டுவதற்கு நாம் எடுக்கிற முயற்சியில வெற்றி பெற்று அவர் துன்பத்தை இன்பமாக மாற்றுகிறோமே. இலக்கியங்களில சொல்லப்பட்டது போல பிறர் துன்பத்தில் கரைந்து இன்பத்தை பெருக்கு என்று தமிழ் இலக்கியங்கள் சொல்லப்பட்டது போல நீங்கள் எப்பொழுது கருணையான இதயத்தை கொண்டு பிறரையும் இன்பமாக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களோ, பிறரும் பணக்காரராக செல்வந்தராக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ,
இந்த உலகத்தில் இருக்கிற அநேகரும் அதிகமானவர்கள் நம்மளுடைய நட்புல இருக்கக்கூடிய எல்லோரும் பணக்காரராக மாற வேண்டும், செல்வந்த நிலைமைக்கு உயர வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்பொழுது நீங்கள் நினைக்கிறீர்களோ நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. அப்படிப்பட்ட அன்பு சகோதரிகள் 2 பேரை நான் பார்த்தேன். நம்ம அடிக்கடி சொல்லல, இப்படிலாம் யார் இருக்கா அந்த உலகத்துல அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்படிலாம் யார் இருக்கா அவங்கள மாதிரி? வெகு சிலர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அன்பானவர்கள். அப்படி நீங்களும் இருந்தால் செல்வம் பெருகும். நல்லா இருக்கலாம். பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரர் தாகத்துக்கு தண்ணி கேட்டு தண்ணி கூட கொடுக்காத ஒரு நபருக்கு செல்வம் எதற்கென்று நான் கேட்கிறேன், பணம் எதற்கென்று நான் கேட்கிறேன், உங்களுக்கு வாகனம் எதற்கு, வசதி எதற்கு, எதுக்குன்னு கேட்கிறேன். எதுக்கு? தவித்தவருக்கு தண்ணீர் கூட தராமல் மறுக்கக்கூடிய குண அமைப்பு, மன அமைப்பு உங்களுக்கு இருக்குமே, ஆனால் உங்களுக்கு எதுக்கு எல்லாம்னு கேட்கிறேன். சரி, நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் என்றால் இந்த வினாடி ஒன்றை முடிவு செய்யுங்கள், அற்புதமாக ஒன்றை முடிவு செய்யுங்கள். உங்களிடம் இப்பொழுது என்னவெல்லாம் இருக்கிறதோ கிடைத்ததற்கு நன்றியை செலுத்துங்கள். 108 நாட்களும் மீண்டும் 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 உங்களிடம் இருப்பதற்கு, கிடைத்ததற்கு, உங்களிடம் இருப்பதற்கு இப்பொழுது என்ன பொருள் இருக்கிறதோ, என்ன வீடு இருக்கிறதோ, என்ன திறமை இருக்கிறதோ, என்ன தொழில் அமைப்பிலான உங்களுடைய முறைகள், நடவடிக்கைகள், செயல்கள் இருக்கிறதோ, என்னென்ன குணங்கள் உங்களுக்கு இருக்கிறதோ, உங்களுக்கு என்னவெல்லாம் இதுவரை கிடைத்து இருக்கிறதோ, என்னவெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ, இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். நன்றி மனப்பான்மையை காட்டுங்க. ஒரு துணியை கலட்டி தூக்கி போட்டா அந்த துணிக்கான மரியாதையை செலுத்துங்க. அந்த துணி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கு, நன்றி உள்ளதா இருங்க. செல்போனை எடுத்து தரையில வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நன்றி உள்ளதா இருந்து அதை சரியா தரையில வைங்க. எதை எடுத்து வச்சாலும் சரி, ஒரு சொம்பு எடுக்கிறீங்க, அதை எடுத்து வச்சிக்கிறீங்களா, அப்படி வைக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறீங்க, இந்த பேப்பர் எடுத்து ஏதோ ஒன்று எழுதுனீங்க, பேப்பர் வேலை முடிஞ்சோன்னு தூக்கி எங்கேயோ போட்டு அப்படி இல்லை. அது ஒரு முறையா ஒரு இடத்துல அப்படி வைங்க. அதாவது அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும். நன்றி உள்ளவரா இருங்க. ஒவ்வொன்றுக்கும் விசுவாசம் உள்ளவரா இருங்க. விசுவாசம் வேணும் நமக்கு, கருணை வேணும் நமக்கு. ஏன் சில நபர்கள் செல்வந்தராக மாற முடியவில்லை என்றால், கிடைத்த பணத்துக்கு மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்கிறார்கள், அதனால் புதிய பணம் கிடைக்கவில்லை. கிடைத்த காருக்கு மகிழ்ச்சி இல்லை, அதனால புதிய கார் இல்லை. எர்டிகா கார் வாங்கியாச்சு, மாருதி எர்டிகா வாங்கி உள்ள உட்காந்தாச்சு. உள்ள உட்காந்த இந்த சீட் இப்படி இருந்திருக்கலாம், இந்த வீல் இப்படி இருந்திருக்கலாம், என்ன இது, என்ன 12-17 கிலோமீட்டர் தான் கொடுக்குது, இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் கொடுக்கலாம், இது என்ன காடி இது, என்ன ஆர்னு டிசைனே சரியில்லை, கர்மம் இது சரியில்லை. கிடைத்ததில்லை, உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ இறைவன் அதிலே திருப்தி அடையாமல் அதுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கிறீர்களே, அதாங்க வேற ஒண்ணும். உங்களுக்கு ஏன் புதுசா வெள்ளி தட்டு கிடைக்கலன்னா, இருக்கிற தட்டை, உங்களுக்கு ஒரு சில்வர் தட்டு இருக்கும்ல, அந்த சில்வர் தட்டுல சாப்பிடுறீங்களா டெய்லி, அந்த சில்வர் தட்டை சரியா பராமரிச்சா புதுசா சில்வர் கிடைக்கும். உங்க வீட்டுல பெருக்கிறது எவர் சில்வர் தட்டு, எவர் சில்வர் தட்டுல டெய்லி சாப்பிடுறீங்க. எவர் சில்வர் தட்டை சரியா பராமரிச்சு நன்றி உள்ளவராக ஒரு முறையும் கழுவி வச்சு அந்த தட்டு மேல விசுவாசமா தூக்கி வீசுறது, தட்டு தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கண்டு தூக்கி அடிக்கிறது, தட்டை நெளிக்கிறது, தட்டை விரல் அடிக்கிறது, என்னென்ன சேட்டை பண்றீங்க, அப்படிலாம் பண்ண கண்ட இடத்துல தட்டை தூக்கி போட்டு போயிடுறது. அந்த தட்டுக்கு நன்றி மனப்பான்மை நன்றி மனப்பான்மை நீங்க செலுத்தினால் அந்த எவர் சில்வர் தட்டு ஒரு நாள் சில்வர் தட்டாக மாறும், வெள்ளி தட்டாக மாறும். எவர் சில்வர் ஆகணுமா, நன்றியோட இருங்க, நன்றியோட இருங்க. நான் என்னோட நெஞ்சில சில பேர் சொல்லுவாங்க, நான் நெஞ்சில தேசிய கொடி குத்துறேன், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் குண்டு வச்சு குத்துறேன், அந்த குண்டுசி தங்கமா மாறுமா? மாறும். நீ இதுவரையும் குத்துற அந்த குண்டூசிய அதை சரியா பராமரிச்சு குத்திட்டு அதை எடுத்து அதை சரியான இடத்துல வச்சிங்க, அதை சரியா பாதுகாத்தீங்கன்னா இறைவன் தங்க ஊசியே கொடுப்பாரு உங்களுக்கு. நான் எல்லாருக்கும் தானம் பண்றேன், என் கையால காசு அள்ளி கொடுக்குறேன், அது தங்க காசா மாறுமா? மாறும். கொடுக்குற காசை நிம்மதியா சந்தோஷத்தோட எல்லாருக்கும் கொடுத்தா வரும். கொடுக்கும் போதே பெரிய சென்ட்டாங்க அதனால கொடுக்க வேண்டியிருக்கு, என்னடா இவ்வளவு காசை கொடுக்குறோமே போகுது, சரி கொடுத்தா தான் பேப்பர்ல பேர் போடுவான், காசை கொடுத்தா தான் எல்லாம் இப்படி பண்ணுவான், காசு கொடுத்தா 4 பேர் மதிப்பான், சரி அவனா 4 பேர் மதிக்கிறதுக்காக நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சங்கடத்தோடவே நினைச்சுக்கிட்டு அள்ளி கொடுத்தா இருக்க குந்தி தின்றால் குன்றும் மாளுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு நீங்க இப்படி ஆயிர வேண்டியதான். அப்புறம் இப்படி ஆயிருவீங்க. அப்புறம் இப்படி இருந்த ஆளு ரொம்ப அப்படி ஆயிருவீங்க.
அதனால நன்றி மனப்பான்மையோடு, கருணை மனப்பான்மையோடு செய்யுங்க. எதை செஞ்சாலும் ஒவ்வொரு செயலிலும் எந்த செயலிலும் நீங்கள் நன்றியோடு இருங்கள். கார்ல போய் இறங்கின உடனே காருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன இவ்வளவு நேரம் பாதுகாப்பா கொண்டு வந்த காருக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. நன்றியோடு இருங்க. கூப்பிட்டு நன்றி சொல்லாதீங்க. நீங்க பாட்டு காரை தொட்டு கும்பிட்டு, கார் சுத்தி 4 வீல் இருக்கும். முதல் வீல் உனக்கு நன்றிங்க, 2வது வீல் உங்களுக்கு நன்றிங்க, பின்னாடி இருக்க வீல் உங்க 2 பேருக்குமே நன்றிங்க. அப்ப நீங்க ஒரு வீலா தொட்டு கும்பிட்டு, அப்புறம் டிக்கியை பார்த்து தொட்டு கும்பிட்டு, ஃப்ரண்ட்ல போய் டூம் லைட் எல்லாம் தொட்டு கும்பிட்டு, ஸ்டேரிங்கை தொட்டு கும்பிட்டு, ஹாரனை தொட்டு கும்பிட்டு, அப்படி கும்பிட்டுறாதீங்க. அப்படி சொல்ல வரல, மனசார நினைங்க. கும்பிடுறனோட கும்பிடுங்க, தப்பு இல்ல. நன்றி மனப்பான்மையோடு இருந்தால் கிடைத்தது எதுவோ, கிடைத்ததுக்கு நன்றி செலுத்தினால், எது கிடைத்தாலும் இறைவனின் மூலமாக கிடைத்தது என்று நீங்கள் நம்பினால், இறைவனை முன்னிறுத்தி செயல்பட்டால் 108 நாளில் அசுரபலம் கொண்ட கோட்டீஸ்வரனாக நீங்க மாறித்தான் போவீங்க, மாறித்தான் ஆகணும். அதுதான் விதி, அதுதான் சட்டம். 108 நாள் எது உங்களுக்கு கிடைச்சாலும் சரி, இப்ப உங்கள்ட்ட எது இருந்தாலும் சரி, ஒவ்வொன்னுக்கும் நன்றி உள்ளவரா இருங்க. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சுக்கிட்டு வந்தாச்சு, மனைவி இருக்கிறாங்க உங்க வீட்டுல. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணலன்னா வேற எந்த பொண்ணும் உங்களை கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. இந்த பொண்ணு உங்க கூட வாழுது, ஒரு மனைவி. வேற பொண்ணா இருந்தா உங்க கூட வாழவே முடியாது. உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தவள் அந்த பெண். அதே மாதிரிதான் கணவன். அவன் சகிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே உங்கள்கிட்ட வேற யாரும் சகிச்சு இருக்க முடியுமான்னு தெரியல. வேற ஆளா இருந்தா வேற ஆணு வேற குணமா இருந்தா வேற 50 தடவை டைவர்ஸ் ஆயிருக்கும், 50 முறை ஆயிருக்கும். இந்த மனுஷனா இருக்க வச்சு ஏதோ சூடு சோறனா வெக்கமான எல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்க கூட சந்தோஷமா நல்லா வாழுறாரு. அந்த மனுஷனுக்கு நன்றியாகிறங்க, கிடைத்ததற்கு நன்றியாக நன்றி செலுத்துங்க. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் இருந்தா சொல்லுங்க, முதலமைச்சர் இருந்தாக்க யாரோ ஒரு மனுஷன் தெரியாது ஒன்னும் சொல்ல மாட்டான். அதே முதலமைச்சர் வந்தா அப்படியே பண்ணுவோம். யாரோ ஒரு ஆள் ஓகே. இப்போ ஏதோ ஒரு கோவில்ல ஒரு அமைச்சர் சாமி கும்பிட போயிருக்காரு. தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் ஒரு கோவிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காரு. அங்க இருக்கிற அந்த தீபம் காட்டுற பூசாரி, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்களாம். ஒரு எம்எல்ஏவும் கூட இப்ப சமீபத்தில் போனாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏடிஎம்கே மினிஸ்டரும் போயிருக்காரு ஒரு கோயிலுக்கு. டிஎம்கே எம்எல்ஏ கூட, டிஎம்கே எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. இப்ப ஒரு வாரத்துல என்ன சம்பவம், கோயிலுக்குள்ள போகும்போது அங்க இருந்த பூசாரிகள் எந்திரிச்சு நிக்கலையாம். ஒரு எம்எல்ஏ வராருன்னு எந்திரிச்சு நிக்கலையாம், அமைச்சர் வராருன்னு எந்திரிச்சு நிக்கலையாம். அவங்க உட்கார்ந்து இருந்து திருநீர் எடுத்து இப்படி கொடுத்தாங்களாம். எந்திரிச்சுல கொடுக்கணும். அப்ப இறைவனுக்கு முன்னாடி எல்லாருமே சமம், ஏன் அவங்க எந்திரிச்சு நிக்கணும்? சில இடங்கள்ல அமைச்சர் வந்தாருனாக்க அவருக்கு மட்டும் தனியா உபசரிப்பாங்க. அதுவும் நாங்க நேர கண்ணால பார்த்திருக்கேன். முன்னாள் அமைச்சர் வந்தாலும் சரி, இன்னாள் அமைச்சர் வந்தாலும் சரி, அவங்களுக்கு மட்டும் தனி தீபம் கொடுப்பாங்க, தனி எல்லாம் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்ப கொஞ்ச நாளா நியூஸ், அவர் எந்திரிச்சு நிக்கல அப்படின்னு. ஏன் எந்திரிச்சு நிக்கணும்? அவர் எப்பயும் உட்காந்துருக்காருன்னா உட்கார்ந்து இருந்து போறாரு. என்னப்போ அமைச்சர் அதை நினைக்கல. தலைவன் எப்பயுமே நல்லா தான் இருப்பாரு. தொண்டர்கள் என்ன பண்றாங்க, நீ எப்படி அமைச்சர் வரும்போது எந்திரிச்சு நிக்காம இருந்த, உன்னைய நான் பணி மாற்றம் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், கண்டனம் அது இதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டு அதை ட்ரெண்டிங் பண்றது அப்படிலாம் பண்ணாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு வரணுமா? நம்ம அதெல்லாம் போய் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்த வேண்டியதான், அவ்வளவுதான். இப்ப எனக்கெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, ஹலோ அப்படிம்பாங்க, பேசுவாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போன்ல பேசும்போதும் ஒரு உயர்ந்த பண்பாளரிடம் பேசும்பொழுது நாம் அவர் என்ன கேரக்டரா இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும், நான் மைண்ட்ல ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கேன். நான் யார் போன் பண்ணாலுமே, எந்த நபரிடம் போன் வந்தாலும் ஒவ்வொரு கேள்விக்கும் ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லணும். தெரியலன்னு சொல்லுவோம், தெரியும்னு சொல்லி அதுக்கான விளக்கங்கள் சொல்லுவோம். அந்த விளக்கங்கள் சொல்றதுக்கு போதிய நேரம் இல்லை அப்படின்னா, இப்போதைக்கு நான் பேசலைங்க, குறைச்ச நேரம் கழிச்சு நான் பேசுறேன்னு சொல்லுவேன். அது யாரு பேசினாலுமே எல்லாருக்கும் இந்த ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லாருமே பெரிய மனிதர்களாக கருதி, நீங்க யாருன்னு கேட்டு ஏழையா பணக்காரரா அவரா இவரா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேருது இல்லை, எல்லாரையும் ஒரே ஆளா கருதுறது. இப்ப நம்ம கார்ல ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருந்தாலும் அந்த காரை எப்படி இயக்குவோமோ, அதே போலதான் முதலமைச்சர் அல்லாத வேறு ஒரு நபர் உட்கார்ந்தாலும் அந்த காரை அப்படித்தான் நம்ம இயக்கணும்.
ஒரு சாதாரண மனிதர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுப்போம், உயர்ந்தவருக்கு அதான் மதிப்பு. உயர்ந்தவருக்கு என்ன மதிப்பு கொடுப்போம், இங்க சாதாரண மனிதருக்கு அதே மதிப்பு. இப்போ ஒரு நபருக்கு திருநீர் எந்த கையில அள்ளி கொடுத்துட்டு அமைச்சர் வரும்போது இந்த கையில அள்ளி கொடுக்கறது இல்ல. எல்லாருக்கும் இப்படித்தான் நான் கொடுப்பேன், உங்களுக்கும் இப்படித்தான் கொடுப்பேன், சந்தோஷம் போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் தான் மந்திரம் சொல்லுவேன், உங்களுக்கு தான் மந்திரம் சொல்லுவேன், சந்தோஷம் போயிட்டு வாங்க. எல்லோரும் ஒரே போல். அந்த மனப்பான்மை நல்ல மனப்பான்மை தானே, நல்ல மனப்பான்மை தானே. சில இடங்கள்ல மரியாதை வேணும். போறோம் அமைச்சர் வாராருன்னா, ஒரு சபையில இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டேஜ்ல அவரை விட இந்த புரோட்டோகால் சொல்லுவாங்க, மதிப்பு மரியாதையில அவரோட ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உட்கார்ந்துருக்காரு மேடையில, ஒரு அமைச்சர் வாராருன்னா அவர் எழுந்திருக்கணும். அமைச்சர் அந்த நபருக்காக இல்ல, அமைச்சருங்கிற போஸ்டிங்காக எழுந்திருக்கணும். அங்க எந்திரிக்கலாம், அங்க தவறு. இப்ப தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது ஒரு அறிஞர் ஒரு சாமியார் வந்து எந்திரிக்கல அப்படின்னு சொல்லலாம் பெருசா தமிழ்தாய் வாழ்த்து மேடையில பாடும்போது எந்திரிக்கலன்னு சொன்னாங்க. அது கரெக்ட். தமிழ்தாய் வாழ்த்து பாடினா எந்திரிக்கணும். சில ஞானியர்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதுக்கெல்லாம் கடந்தவர்கள், அப்பாற்பட்டவர்கள், அதாவது அப்படியே மெர்ஜானவங்க. அவங்களுக்கு வந்து இந்த பீட்டா லெவல் சென்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்காது சில அறிஞர்களுக்கு. அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, எந்திரிக்க வேண்டியதும் இல்லை. அவங்க வந்து கடவுள் நிலைக்கும் தாண்டி போனவங்க. இது வந்து எளிமையான இயல்பு உணர்வு, ஆரம்ப உணர்வுகள். ஆரம்பத்துல நாமெல்லாம் ஒன்றுபட்டு வருவதற்காக இந்த தமிழ்தாய் வாழ்த்து, தேசிய கீதம் இதெல்லாம் நமக்கு தேவை. மொழிப்பற்று, நாட்டுப்பற்று இதெல்லாம் தேவை. இப்ப நீங்க பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு பல நாட்டு மக்களோட பழகி பல கலாச்சாரங்களுக்கு பழகின பிறகு இந்த கலாச்சாரம் தான் உயர்வுலாம் நீங்க சொல்ல முடியாது. எல்லா கலாச்சாரத்தையும் ஏத்துக்கிட்டு அதுல எதாவது சிறப்பு இருக்கோ அதை மட்டும் நீங்க பார்க்கணும். அப்படி மனநிலைக்கு வந்துருவீங்க நீங்க. அப்ப அது ஒரு உயர்ந்த நிலை, எல்லாமே ஒண்ணுதாங்கிற மனநிலை. அது ஆரம்ப நிலை. நமக்கு பற்றுகள் வேணும். மொழிப்பற்று இல்லாதவர்கள் இல்லை. அவர் பாட்டுக்கு எந்திரிக்கலன்னா அதுக்கு அவர் மொழிப்பற்று இல்லாதவர்லாம் கிடையாது. அதையும் தாண்டி அட்வான்ஸ் லெவல் போனவர். எந்திரிச்சு நின்றுதான் அந்த மொழிப்பற்ற காட்டணுங்கிற அவசியத்தையும் கடந்தவர் அவர். அதனால இயல்பு வாழ்க்கை, அந்த முதல் நிலை வாழ்விலிருந்து உயர்ந்து பெருநிலை வாழ்வுக்கு போனவங்க அவங்க கூட எந்திரிக்காம இருப்பாங்க. மதிக்காதவங்களும் எந்திரிக்காம இருப்பாங்க, அதை பத்தி பெருசா நினைக்காதவங்களும் எந்திரிக்காம தான் இருப்பாங்க. ரெண்டு வகையும் உண்டு. அப்ப நன்றி மனப்பான்மையை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். இயற்கை காட்சிகளை காணும் பொழுது அற்புதமாக அதை கவனித்துக் கொண்டு இருங்கள். செல்வ வளம் பெருகி கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் செஞ்சா பணம் தானா ஓடோடி 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 தவழ்ந்து உருண்டு பிறண்டு தாவி குதிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். பணம் வரும். பணத்தின் மூலமாக செல்வம் வந்து சேரும். அபூர்வமான இறை சக்தி உங்களுக்கு வந்து சேரும். அந்த இறை சக்தியை உணர்ந்து பிரமாதமாக அற்புதமாக நீங்க வாழ முடியும். இந்த இறை சக்தியை நீங்க உணர்ந்து பிரமாதமா அற்புதமா வாழ முடியும். நல்லா இருங்க, சிறப்பா இருங்க. இன்னும் ஒரு வீடியோ பதிவுல இந்த 108 நாள் என்ன செய்யணும்னு தொழில்களை பத்தி பேச வேண்டியிருக்கு, பிசினஸை பத்தி நான் பேசி சொல்லித்தர வேண்டியது இருக்கு. அது எல்லாமே சொல்லித்தரேன். நன்மையோட இருந்து உணர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. திருக்கார்த்திகை அன்றையிலிருந்து நாம இந்த 108 நாள் பயிற்சிகளை துவங்கி இருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையுமே கேட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் அனுப்பி தந்து அவங்களுக்கு போன் மூலமா பேசி இந்த வீடியோவை அவங்களை முழுவதும் பார்க்க வைங்க. ஏற்கனவே உள்ள வீடியோ பார்க்க வைங்க. முதல் வீடியோ ஏற்கனவே கொடுத்துட்டோம். இது தொடர்ந்து இது 2வது வீடியோ. அடுத்த வீடியோவும் கொடுப்போம். ஏற்கனவே நிறைய பணம் பத்தி வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த 108 நாள்னு நம்ம ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதற்கான வீடியோவில் இது 2வது வீடியோ. என் கூட தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அற்புதமா நீங்க நல்லபடியா உணர்வீங்க. மிகச்சிறப்பா இருங்க. நன்மைகள் நடந்தே தீரும். இந்த வீடியோ பாக்குறீங்க, சொல்றதெல்லாம் பிராக்டிஸ் பண்றீங்க. நிறைய வழிபாட்டு முறைகளையும் மைண்டை மாற்றக்கூடிய முறைகளையும் நிறைய முறைகளை நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். மிகச்சிறப்பா அற்புதமா இருப்பீங்க. நல்ல குபேர செல்வ வளத்தோட, மகாலட்சுமியினுடைய அருளோட, நல்ல ஒரு இறை அருளோட, இறை ஆற்றலோட, செல்வ வளத்தோட மிகச்சிறப்பா வாழ்வீங்க. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க சிறப்பா இருங்க. மகிழ்ச்சி பொங்கி குடும்பத்துல எல்லா வளங்களும் பெருகட்டும். நல்லா இருங்க. நன்மைகள் நடக்கட்டும். இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார். நான் நம்பும் இறைவன், நீங்கள் நம்பக்கூடிய இறைவன், இறைவனுடைய சக்தி, எனர்ஜி, நம்மளுக்கு அந்த நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும். நல்ல எனர்ஜியோட நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எப்போதுமே செல்வ வளத்தோட வாழுங்க.